ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 15/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறைமானவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையில இருந்து இந்த ஞான முரளியை நம்ம கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவு இருக்கின்றது என தன்னை சோதனை செய்யுங்கள். ஏனென்றால் நினைவு செய்வதில் தான் லாபம், மறதியில் நஷ்டம் சொல்லி பாபா சொல்றாங்க. பாபா டெய்லியுமே காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சார்ட் வைக்க சொல்றாங்க. சார்ட்ன்றது நான் அமிர்த வேலை எவ்வளோ நேரம் நினைவு செஞ்சேன், அதுக்கப்புறம் காலையில எவ்வளோ நேரம் நான் பாபா நினைவுல இருந்தேன், அப்பப்போ நம்ம 1 மணி நேரம் எடுத்து பாபா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் சொல்லுவார். 8 மணி நேரம் 24 மணி நேரத்தில் 8 மணி நேரம் தூங்குவீங்க, 8 மணி நேரம் நீங்கள் வேலை செய்கிறீங்க, 8 மணி நேரம் மீதி சும்மா தானே இருக்குது, அப்பயாவது என்ன நினைவு செய்யலாங்கன்னு சொல்லி கேட்பாரு. ஆனால் பாபா குறைந்ததிலும் குறைந்தது 4 மணி நேரம் அது நினைவு செய்யணும். அதுக்கான சார்ட் வைக்கணும். டிராஃபிக் கண்ட்ரோல், அப்பப்போ நடுவில் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நிமிஷம் போய் பரந்தாமத்தில் பாபாவை நினைச்சிட்டு வர்றது, சோல் கனெக்ஷன்ல வர்றது, ஆத்ம நிலையில வர்றது, மற்றும் முரளியை நம்ம ஞான சிந்தனை பண்றது, இந்த மாதிரி தன்னைத்தானே செக் பண்ணுங்கன்றாரு. அது மாதிரி நம்ம இரவு சாயங்கால நேரத்துல நுமஷாம் யோகான்றது அந்த ஈவினிங் யோகா. அந்த ஈவினிங் யோகான்றது நம்ம தடைகள்லாம் நீக்கி, நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள் எல்லா தடைகளையும் நம்ம நீக்கி விக்னங்களை விநாசம் பண்ணக்கூடிய அந்த நேரம் அது. அந்த நேரமும் நம்ம பாபாவை நினைக்கணும். முரளி கேட்கறத விட பாபாவை நினைக்கிறதுல நமக்கு பாவமே போகும். முரளிக்கு மட்டும் கேட்டா பத்தாது, பாபாவை நினைக்கிறதுல தான் நம்ம பாவம் அதிகமா போகும். அதனால பாபா செக் பண்ணுங்கன்றாரு. எவ்வளோ நேரம் என் நினைவுல இருந்தேன். மற்றபடி கர்மா செய்யும் போதும் கர்ம யோகியா இருந்து நான் எந்த வேலை செஞ்சாலும் பாபா நினைவுல இருந்தேன்னா, நின்றாலும் நடந்தாலும் ஃபரிஸ்தா ஞாபகத்துல இருக்கிறேன்னா, சமையல் செஞ்சாலும் பாபா என் கூடவே இருந்து செய்யறாரு. பாபா நினைவுல நீங்க செய்றீங்களா, கர்ம யோகியா இருக்கிறீங்களான்றத செக் பண்ணுங்க. ஏன்னா நினைக்கிறதுலதான் லாபமே இருக்குன்றாரு. இந்த சங்கம யுகத்துல ஒவ்வொரு நொடியும் பொக்கிஷம் மாதிரின்றாரு. ஒரு செகண்டுமே நமக்கு அங்க சத்தியுகத்துல லாபம். அவ்வளோ நம்ம சீக்கிரமா சத்தியுகத்துல வருவோம். அதனால நீங்க நினைவு செய்யறதுலதான் லாபமே இருக்கு, மறக்கறதுல தான் நஷ்டம் இருக்கு. பாபா மறந்தீங்கன்னா கண்டிப்பா அது நஷ்டம்னு சொல்றாரு. கேள்வி: இந்த பாவாத்மாக்களின் உலகத்தில் எப்படிப்பட்ட விஷயம் முற்றிலும் நடக்க முடியாததாகி விடுகிறது, ஏன்? இந்த பாவாத்மாக்கள் உலகம், இந்த கலியுகத்துல எந்த விஷயம் முற்றிலும் அசம்பவமாகி விடுகிறது, ஏன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. பதில்: இங்கு நாங்கள் புண்ணிய ஆத்மாவாக இருக்கின்றோம் என யாராவது கூறினால் அது முற்றிலும் அசம்பவமாகும், இயலாத காரியம் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப பக்தி எல்லாம் சொல்றாங்கல்ல, நாங்க புண்ணிய ஆத்மா, நாங்க அன்னதானம் செய்யறோம், வஸ்திரதானம் செய்யறோம், நாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறோம், எல்லாமே நாங்க செய்யறோம், நல்லது செய்யறோம், நாங்க புண்ணிய ஆத்மான்னு சொல்றாங்கல்ல, அது அசம்பவம், இயலாத காரியம் சொல்லி பாபா சொல்றாரு. ஏனென்றால் இந்த உலகம் முற்றிலுமே தமோ பிரதானமாக கலியுகமாக இருக்கிறது. ஏன் பாபா அப்படி சொல்றாருன்னா, நீங்க உதவி செய்யறவங்க அதுக்கு தகுதியானவங்களே கிடையாது. நீங்க யாருக்கு போய் உதவி செஞ்சாலும் அவங்களே பாவாத்மாக்களா இருக்கிறாங்க. அந்த பாவாத்மாக்களுக்கு உதவி செய்யும் போது நீங்க கொடுக்குற பணத்தை எடுத்துட்டு போய் அவங்க பாவம் செய்யறாங்கன்னும் போது அந்த பாவம் உங்க தலைமையிலதான் வருதுன்றாரு. அப்ப நீங்க எப்படி புண்ணியாத்மாவா ஆக முடியும்? நீங்க பாவாத்மா தான் ஆகிறீங்கன்றாரு. ஏன்னா நீங்க பாவ ஆத்மாக்களுக்கு உதவி செய்யும் போது அந்த பாவமும் உங்க தலையில சேர்ந்துருது. அதனால இப்ப கலியுகம் தமோ பிரதானமாகறதுனால எல்லாரும் தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. மனிதர்கள் எதனை புண்ணியகாரன்ட்டு நினைக்கிறாங்களோ அது கூட பாவமாகி விடுகிறது. இப்ப அன்னதானம், வஸ்திரதானம் எல்லாமே ஒரு பணம் கொடுக்குறாங்க, ஒருத்தர் பிச்சை எடுக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, பார்த்தா கை கால்லாம் நல்லா தான் இருக்கு, குடிகாரரா இருக்கிறாரு, சரி பாவம்ட்டு நம்ம காசு கொடுத்தோம்னா அதை எடுத்துட்டு போய் குடிச்சிடுறாரு. அப்ப அந்த பாவ சுமையை நம்ம தலைமையில விழுந்துருது. அதான் பாபா சொல்றாரு, நீங்க எது புண்ணிய காரியம் நினைச்சு செய்றீங்களோ அது கூட உங்க தலையில பாவமா ஆகி விடுகிறதுன்னு சொல்றாரு. ஏனென்றால் ஒவ்வொரு கர்மமுமே விகாரங்களின் வசமாகி தான் செய்யறாங்கன்னு சொல்றாரு. இப்ப எல்லாமே நம்ம நல்லதுன்னு செய்ய போனாலும் அது கெட்டதாவே ஆயிடுது. ஏன்னா விகாரங்களின் வசமாகி செய்யறாங்கன்னு சொல்றாரு. அதனால அது பாவ காரியம் ஆயிடுது. நம்ம நல்லதுன்னு தான் நினைக்கிறோம், ஆனா அது ஸ்ரீமத்துக்கு புறம்பானதா இருக்கும்போது அது கெட்ட காரியம் ஆயிடுதுன்னு சொல்றாரு. ஓம் சாந்தி.
நாம் இப்போது பிரம்ம குமாரிகளாக இருக்கின்றோம் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். இப்ப நம்ம பிகே ஆயிருக்கிறோம்ட்டு புரிஞ்சுக்கிறீங்க. பிறகு தேவதைகளாக நாம் தான் சொர்க்கத்துல இருப்போம்ட்டு புரிஞ்சுட்டீங்க. இதனையும் நீங்கள் மட்டுமே தெரிஞ்சிருக்கிறீங்க. இதெல்லாம் இப்ப நீங்க தான் புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க, வேற யாரும் புரிந்து கொள்ளவில்லை சொல்லி பாபா சொல்றாரு. வேற யாருமே இதெல்லாம் புரிஞ்சுக்கல. பிரம்ம குமாரிகளாகிய நாம் தான் எல்லையற்ற படிப்பை படிக்கின்றோம் என நீங்க புரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. 84 பிறவிகளின் படிப்பையும் காலச்சக்கரத்தின் படிப்பையும் நம்ம படிக்கிறோம். நம்ம இங்க பாபா படிக்க வைக்கிறாரு. என்ன படிக்க வைக்கிறாரு? நம்ம எத்தனை பிறவி எடுத்து வந்தோம், இந்த இந்த சிருஷ்டி சக்கரம் எத்தனை யுகத்தை கொண்டது, அது கால அளவு எவ்வளவு, இந்த படிப்பை தான் நம்ம இங்க படிக்கிறோம். பிறகு தூய்மையாக ஆக வேண்டும் என்ற அறிவுரை உங்களுக்கு கிடைக்கிறது. அப்புறம் இந்த படிப்பை படிச்ச பிறகு பாபா நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாரு. குழந்தைகளே, நீங்க தூய்மை ஆகணும், தூய்மையானதான் சொர்க்கம் போக முடியும்ன்றாரு. இங்க அமர்ந்து தூய்மை ஆவதற்காக குழந்தைகள் தந்தையை அவசியம் நினைவு செய்கிறீங்க. நம்ம அங்க போறோம், சென்டருக்கு போனாலே பாபா நினைச்சு தூய்மை ஆகணும்ன்றாரு. முற்றிலும் உண்மையாக தந்தையின் நினைவில் தான் இருந்தோமா, அல்லது மாயா ராவணன் புத்தியை வேறு பக்கம் கொண்டு சென்று விட்டதா என உங்கள் மனதை கேளுங்கள். பாபாவா கேட்குறாரு, செக் பண்ணுங்கன்றாரு. உண்மையில காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாபா தான் நினச்சேனா, இல்லை மாயா என்னை வேற வேற வழியில கூட்டு போதா? ஏன்னா நமக்கே தெரியாது. அந்த மாதிரிலாம் மாயா வந்து தெரியாமலே நேரத்தை வந்து திருடுது, நம்ம டைமை வந்து திருடுதுன்றாரு. அதாவது அந்த நேரத்தை அவரோட நினைவுல பயனுள்ளதா செலவு பண்ண முடியாம அதோடைய பக்கம் இழுத்துட்டு போகுதுன்ட்டு அதை செக் பண்ணுங்கன்ட்டு உங்க மனசை கேளுங்கன்றாரு. ஏன்னா மனசுக்கு தானே தெரியும். நம்ம காலையிலேருந்து அதுக்கு தான் சார்ட் வைக்க சொல்லுவார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணேன்னு செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் நம்ம என்ன பண்ணோம், காலையிலேருந்து என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ நேரம் பாபாவை நினச்சோன்றத நம்ம மனசை கேட்டாலே சொல்லிடும். மனதால் என்னை நினைவு செய்வதால் மட்டுமே பாவங்கள் நீங்கும் என தந்தை கூறுகின்றார். பாபா சொல்றாரு, நீங்க என்னை நினைச்சாதான் உங்க பாவம் போகும். உங்க மனசு மூலமா தான் என்னை நினைக்கணும். அந்த மனசு வேற எங்கெங்கேயோ அலைப்பாயும் போது என்னை நினைக்க முடியாது சொல்றாரு பாபா. நாம் பாபாவின் நினைவில் இருக்கிறோமா, அல்லது புத்தி வேற எங்காவது செல்கிறதா என தன்னைத்தானே கேளுங்கள். இப்போ மனசு புத்தி தான் ரெண்டுமே கோஆப்ரேட் பண்ணும். ஆத்மாவில தான் அந்த மனசு புத்தி இருக்குது. மனசு புத்தி ரெண்டும் ஒருங்கிணைஞ்சாதான் நம்ம பாபா நினைக்க முடியும். புத்தி வந்து என்ன வழி சொல்லுதோ அதான் மனசு கேட்கும். அதனால வேற எங்கேயாவது புத்தி அலப்பாய்தான்ட்டு தன்னைத்தானே கேளுங்கள் சொல்லி சொல்றாரு. எவ்வளவு நேரம் நாம் பாபாவின் நினைவில் இருக்கின்றோம் என நினைத்து பாருங்கள். டெய்லியுமே நான் எவ்வளோ நேரம் பாபா நினைவில் இருந்தேன்ட்டு செக் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் எங்கெல்லாம் புத்தி சென்றது என தனது மனநிலையை பாருங்க, அதையும் செக் பண்ணுங்க. சரி, நம்ம காலையில அமிர்த வேலையை நினைச்சோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அதுக்கப்புறம் நம்ம 9 மணி 6 மணி 7 மணி 8 மணி முரளி கேட்டோமா? அதுக்கப்புறம் நம்ம சமையல் பண்ணோம்ல, கர்மயோகியா இருந்து செஞ்சோமா? அப்புறம் நம்ம ஏதாவது பண்ணோமா? வேற ஏதாவது விஷயத்துல நம்ம புத்தி போச்சா அப்படின்ட்டு தனது மனநிலையை பாருங்க, செக் பண்ணுங்கன்றாரு. எவ்வளவு நேரம் தந்தையை நினைவு செய்கிறோமோ அதன் மூலமாகவே தூய்மையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. எதுக்கு சொல்றாருன்னா நம்ம நன்மைக்கு தான் சொல்றாரு. ஏன்னா ஆத்மா எப்ப தூய்மை ஆகணும், நேத்து சொன்னார்ல, இந்த உலகம் நமக்கானது இல்லை, இந்த உலகம் வந்து ரொம்ப வீணாயிடுச்சு, நீங்க ஏன் இந்த உலகத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதான் அதே மாதிரி இப்ப நம்ம நினைக்கணும், அந்த அளவுக்கு நினைச்சாதான் தூய்மையாகி போக முடியும். எல்லாரும் இப்ப போக மாட்டாங்கன்றாரு. கர்மாதீத் நிலையை அடையும் போது தான் போக முடியும். அதை கூட எல்லாரும் ஆக மாட்டாங்கன்றாரு. அவங்கவுங்க கர்ம சுமை கர்ம கணக்கு வழக்கு முடிஞ்சாதான் எல்லாரும் போக முடியும். அதனால பாபா செக் பண்ண சொல்றாரு. இப்பவே நான் வந்து எவ்வளோ நேரம் பாபா நினைக்கிறேன், அதன் மூலமா தான் நீங்க தூய்மையாவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. சேமிப்பு மற்றும் நஷ்டத்தின் கணக்கை பாருங்கள். டெய்லி சார்ட் வைங்கன்றார். சார்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளோ நேரம் பாபா நினச்சேன், முரளி படித்தேனா, நான் அமிர்த வேலை பண்ணேனா, ஸ்ரீமத் எல்லாமே ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறேன்னா, அப்புறம் நான் பாபாவை எவ்வளோ மணி நேரம் நினச்சேன்றதை நோட் பண்ணி வைங்க. பாபா சொல்றாரு, அந்த நஷ்டம் சேமிப்பு எவ்வளோ நேரம், அதாவது நீங்க நினைச்ச நேரம் பாபா நினைச்சது சேமிப்பு, நினைக்காம விட்ட நேரம் உங்களுக்கு நஷ்டம். இது அந்த கணக்கை நீங்க பாருங்கன்றாரு. நினைவு செய்வதற்கான பழக்கம் இருந்தால்தான் கணக்கே எழுத முடியும். பாருங்களேன், இப்ப நம்ம காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நினைக்கிற பழக்கம் இருக்குது. நான் ஒரு 10 to 10 பாபா நினைக்க போறேன், அது தானா தோணணும், ஒரு அன்பு வரணும் பாபா மேல. அப்பதான் நான் ஒரு 10 to 10 எல்லாரும் நினைப்பாங்க. அந்த டைம்ல மதுபன்ல நினைக்கிறாங்க, அந்த டைம்ல கிளாஸ் கவனிக்கிறாங்க 10 to 11 வரைக்கும். சரி, அந்த டைம்ல நான் எங்க வீட்லயும் நினைவு செய்யறேன்,
அப்படின்ட்டு நீங்கள் ஒரு நினைக்கணும். அந்த பழக்கம் இருக்கணும். நினைவு செய்வதற்கான ஒரு பழக்கம் வச்சுக்கணும். காலையில நீங்கள் வந்து இந்த நேரம் நான் நினைக்க போகிறேன்றதை ஃபிக்ஸ் பண்ணிடணும் அமிர்த வேலையிலே. அப்புறம் டிராஃபிக் கண்ட்ரோல் எல்லாமே நான் பாபா நினைக்க போகிறேன் அப்படின்ட்டு ஒன்று நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அப்படியே டிக் பண்ணிகிட்டே வரணும். அப்போ நினைக்கிற பழக்கம் இருந்தால் தான் உங்களுக்கு கணக்கே எழுத முடியும்னு சொல்லி சொல்கிறாரு. சிலர் வந்து ஆமாம் பாபா சொல்கிறாரு இந்த காதில் வாங்கி அந்த காதில் யாராலும் நான் எப்பயுமே சிலர் சொல்லுவாங்க நான் எப்பயுமே பாபாவை தான் நினச்சிட்டு இருக்கேன் அவர் மறந்தாதானே அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா சொல்கிறாரு அதெல்லாம் பொய்யின்றாரு. சுத்தமாக அப்படியே அவங்களுக்கு அங்கங்கே புத்தி அலப்பாயும் அது கூட தெரியாது அவங்களுக்குன்றாரு. நான் பாபா தான் நினைக்கிறேன்ட்டு பொய் சொல்கிறாங்கன்றாரு. சிலர் வந்து அது ஆனால் இது வந்து செக் பண்ணுங்கன்றாரு. ஏன்னா மாயா புத்தி அலைக்கழிக்குது, விஷயங்களில் கொண்டு போகுது. யாராவது வந்து எதையாவது பேசிகிட்டு இருப்பாங்க, நம்மளும் உட்காந்து அதை பேசிகிட்டு இருப்போம், பாபாவே மறந்து போயிருப்போம். இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம கேட்டால் சொல்லுவோம் நான் 24 மணி நேரம் நான் பாபா தான் நினச்சிட்டு இருக்கிறேன், அவரை தவிர எனக்கு யார் இருக்கிறாங்க எப்படின்னு நம்ம பேசுவோம். ஆனால் வந்து முழு நாளும் செக் பண்ணால் தான் தெரியும். சாயங்காலம் நம்ம நைட்டு லெட்டர் எழுதும்போது சார்ட் செக் பண்ணும்போது தான் தெரியும் காலையிலேருந்து என்னதான் பண்ணோன்னு தெரியலையே, பாபா நினைக்கவே இல்லையே, தொங்கியிருக்கிறோம், அவங்களோட பேசியிருக்கோம், எங்களோட பேசியிருக்கோம், பாபா நினைக்கவே இல்லை அப்படின்றது அப்போ தான் நமக்கு தெரியும். அதனால பாபா சொல்கிறாரு செக் பண்ணுங்க. அனைவரின் பாக்கெட்டிலும் டைரி இருக்கின்றது. வியாபாரம் செய்வோர் வந்து எல்லைக்குட்பட்ட டைரி இருக்கும். இப்போ பாருங்க பிஸ்னஸ் செய்கிறவங்க அவங்க கரெக்டாக இருப்பாங்க. எல்லைக்குட்பட்ட வியாபாரிகள் இருக்காங்களோ அவங்க வந்து எப்பயுமே ஒரு டைரி வச்சுருப்பாங்க. அதில் குறிப்பு எடுத்துகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ லாபம், இவ்வளோ நஷ்டம், வரவு இவ்வளோ, செலவு இவ்வளோன்னு எழுதிட்டே இருப்பாங்க. அப்போதானே வரவு செலவு கணக்கு பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் பிரம்மா பாபா இருந்தார். அதனால அவருக்கு ஈஸியாக இருந்தது. எவ்வளோ நேரம் பாபா நினைக்கிறேன், எவ்வளோ நேரம் சேவை செய்கிறேன் அப்படின்ட்டு. அதனால எல்லாரோட பேக்கெட்லேயும் டைரி இருக்குது. உங்களிடம் எல்லையற்ற டைரி இருக்குதுன்றாரு. ஆகவே நீங்கள் தன்னுடைய சார்ட்டை குறித்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்காக பாபாவுக்காக இல்லை, நீங்களே அதை பாருங்க, அப்போதான் தெரியுன்றாரு. உங்கள் லட்சணம் என்னன்னு உங்களுக்கு அப்போதான் தெரியும். நான் தேவதையே ஆக முடியுமா? அதான் நாரதரை போய் கண்ணாடியில் பாருன்னு சொல்லுவார்ல. நம்மளை நாமளே செக் பண்ணிக்கணும். நான் லட்சுமியை திருமணம் பண்ணிக்க தகுதியா இருக்கிறேனா, இல்லை சொர்க்கத்துக்கு போறதுக்கு நான் தகுதியா இருக்கிறேனான்றதை செக் பண்ணணும். அதனால தன்னுடைய சார்ட்டை குறிச்சுக்கணுன்றாரு. தந்தையின் கட்டளை தொழில் காரியங்கள் அனைத்தும் செய்யுங்கள் பாபா சொல்றாரு. அதுக்காக நான் பாபாவை நினைக்கணுன்ட்டு போய் அப்படியே உக்காந்துராதீங்க. உங்கள் வேலை காரியம் எது வேணாலும் செய்யுங்க, எங்கே போனாலும் போங்க வாங்க எல்லாமே செய்யுங்க. ஆனால் புத்தியில் பாபா நினைவு இருக்கணும். ஆனால் சிறிது நேரம் ஒதுக்கி நினைவு செய்யுங்கள். சில டைமில் காரியம் செய்யும்போது பாபாவை நினைக்க முடியாது. ஒரு பேங்க்குக்கு போகிறோம், அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை அது இதுன்னு ஏதோ எழுத சொல்கிறாங்கன்னா பாபா நினைவு வராது. அதனால் காரிய டைமில் நமக்கு ஆத்ம உணர்வும் இருக்காது, தேக தேக உணர்வில் உடல் கான்சியஸில் இருப்போம். அதனால் பாபா சொல்கிறாரு கொஞ்ச நேரம் ஒதுக்குங்க, ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் ஒதுக்கி எனக்கு நினைவு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம நல்லதுதான் சொல்றாரு. தன்னுடைய கணக்குகளை பார்த்து ராபத்தை அதிகப்படுத்துங்கள் சொல்லி சொல்றாரு. உங்களுடைய கணக்கு வழக்க பாருங்க, டெய்லி பாபா நினைவு அதிகரிங்கன்றாரு. இன்னைக்கு நான் 2 மணி நேரம் நீங்க செக் பண்ணாதான் தெரியும். இன்னைக்கு நான் 1 மணி நேரம் நினைவு பண்ணியிருக்கேன். அமிர்த வேலை ஒரு 40 நிமிஷம். அது கூட எங்க நம்ம தூங்கி வழிஞ்சுக்கிட்டு பாதி நேரம் பாபா நினைவு, மீதி நேரம் தூங்கிட்டு மீதி நேரம் என்ன ஆகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரிலாம் நினைவு பண்ணியிருப்போம். புத்தி எங்கேயாவது நேற்று நடந்த விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கோம் அமிர்த வேலையில. இல்லை இன்னைக்கு காலையில எங்கேயாவது கிளம்புறோம், இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஊருக்கு கிளம்புறோம்னா அந்த ஊருக்கு போகிற சிந்தனையே தான் இருக்கும். பாபா நினைக்கவே மாட்டோம் நம்ம. அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் மாயா புத்தியில் கொண்டு வருது. அமிர்த வேலையை நம்மளால எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாலும் நம்மள நிம்மதியாக நினைவு பண்ணவே விட மாட்டுது மாயா. நம்ம புத்தியிலே உட்காந்துருக்கு மாயா. அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அமிர்த வேலையே ஒரு 20 நிமிஷம் நினைவு பண்ணோம்னாலே அதுவே பெரிய விஷயம். அதான் பாபா சொல்றாரு. இப்ப கணக்கு செக் பண்ணும்போது தான் தெரியும். நான் இன்னைக்கு 20 நிமிஷம் நினைவு பண்ணியிருக்கேன். ஐயோ இன்னைக்கு வெறும் 20 நிமிஷம் தான் பாபா நினைச்சிருக்கேனா அப்படின்னு ஒரு பயம் வரணும். அப்பதான் மறுநாள் வந்து சரி இன்னைக்கு 1 மணி நேரம் நினைவு பண்றேன், அப்புறம் 2வது நாள் சரி 1 மணி நேரம் நினைவு பண்ணிடுச்சு, அப்புறம் 2 மணி நேரம், அப்புறம் 3 மணி நேரம், அப்புறம் 4 மணி நேரம், இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்கன்றாரு. தன்னுடைய கணக்குகளை பார்த்து லாபத்தை அதிகப்படுத்துங்கன்றாரு. உங்க லாப கணக்கை அதிகப்படுத்துங்க, அப்பதானே உங்க பாவம் அடியும், அப்பதான் உங்களுக்கு சந்தோஷம் வரும். என்ன பிகேஐ வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னா எப்படி இருக்கும்? பாபா நினைச்சாதானே சந்தோஷமா இருக்கும், குஷியா இருக்கும். பாபாவை நினைக்கிறதே இல்லை, முரளி மட்டும் கேட்கறது, அதோட அமிர்த வேலை செய்யறது, இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு என் வேலைன்ட்டு, இதான் ஸ்ரீமத்துன்ட்டு அதோட விட்டுற வேண்டியது. அதனால பாபா சொல்றாரு நீங்க டெய்லி பாபா எவ்வளவு நேரம் நினைக்கிறேன்றதை செக் பண்ணி அதை அதிகப்படுத்திட்டே போங்க, நஷ்டம் அடையாதீர்கள் சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாரு. உங்களிடம் மாய நித்தம் நடக்கிறது அல்லவா, நமக்கு எப்பயுமே மாயா வந்துருது இல்லையா. நம்ம நல்லா யோகா பண்ணோம், அமிர்த வேலை நல்லா பண்ணோம், ஸ்திதி நல்லா இருந்தது, ரொம்ப அமைதியா இருந்தேன், நல்லா ஆழ்ந்த அமைதியை அனுபவம் பண்ணேன் சொல்லிட்டு அன்னைக்கு வேற ஏதாவது ஒரு மாயா பிரச்சனைகள் வருது, இப்ப யுத்தம் நடக்குது,
உடனே அந்த வாங்கின சக்தியெல்லாம் போயிடுது, பொறுமையே இல்லை, பொறுமை சக்தியெல்லாம் போயிடுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாயா அந்த அளவுக்கு டெஸ்ட் பேப்பர் எடுத்துட்டு வருது. நீ நல்லா யோகா பண்ணியா, உனக்கு டெஸ்ட் பேப்பர் எடுத்து வரேன் பாருன்ட்டு வருது. அதனால உங்களிடம் மாய நிறுத்தம் நடக்கிறது அல்லவா, ஒரு வினாடியில் லாபம் அல்லது நஷ்டம் ஏற்படுகிறது சொல்றார். நாம் லாபம் அடைந்தோமா அல்லது நஷ்டம் அடைந்தோமா என உடனே தெரிந்துவிடும். பாபா சொல்றாரு, உடனே நமக்கு எப்படி தெரியும், இந்த மாயாவோட டெஸ்ட் பேப்பர்ல தான் தெரியும் நம்ம லாபம் அடைஞ்சுக்கிறோமா இல்லை நஷ்டம் அடைஞ்சிருக்கிறோமான்றது சொல்றாரு. நீங்கள் வியாபாரி அல்லவா, பாபா சொல்றாரு. நீங்க எல்லாரும் வியாபாரி, ஒரு சிலரே இந்த வியாபாரத்தை செய்யறாங்க. அதாவது பாபா கூட வியாபாரம் செய்யறாங்க. எவ்வளோ நேரம் பாபான்னு நினைச்சேன், நிறைய நேரம் நினைச்சேன்னா நான் தான் போய் பத்மாபதம் கோடி பாக்கியசாலி ஆக போறேன், சொர்க்கத்துல அவ்வளோ தங்க வைர வைடூர மாளிகையில என்ன பாபா உட்கார வைக்க போறாரு. எந்த அளவுக்கு நம்ம நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு பதவி. நினைவின் மூலமாக லாபம், மறதியின் மூலமாக நஷ்டம் ஏற்படுகின்றது சொல்றாரு. பாபா சொல்றாரு, நினைவின் மூலமாக லாபம் ஏற்படுது, பாபா மறக்கிறது மூலமா நஷ்டம் ஏற்படுதுன்றார். நாம் எவ்வளவு நேரம் மறதியில் இருந்தோம், இதனை தனக்குள் சோதனை செய்ய வேண்டும். இப்ப பாபா வந்து எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்கன்னு கூட செக் பண்ணாதீங்க, நீங்க எவ்வளவு நேரம் கோட்டை விடுறீங்க அதை செக் பண்ணுங்கன்றாரு. நான் எவ்வளவு நேரம் பாபா நினைக்கவே இல்லை, இன்னைக்கு காலையில இருந்து என்னதான் பண்ணேன், எங்கதான் மாயா என்னை ஈத்துன்னு போச்சு அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. நல்லா தெரியும் மாயா இப்படிலாம் நம்மள கூட்டு போயிருக்கு, நம்ம புத்தி யோகத்தை பாபா நினைக்க விடாம பண்ணிருக்குன்றத செக் பண்ணுங்க. யார் உயர்ந்த பதவி அடைவார்களோ அவங்களுக்கு இந்த கவலை இருக்கும். யார் லட்சுமி நாராயணன் ஆக போறான் ஆசை வைக்கிறாங்களோ அவங்க வந்து கவலைப்படுவாங்க, ஐயோ நான் பாபா நினைக்கலையே, நான் என்ன ஆகணும் தெரியலையே, என்னோட முயற்சி இப்படி இருக்குது, கேவலமா பண்ணிட்டு இருக்கேனேன்ட்டு கவலைப்படுவாங்க. குழந்தைகள், நீங்கள் புரிந்துள்ளீர்கள், அதாவது நம்ம அனைத்து ஆத்மாக்களின் தந்தை பத்தித்த பாவனராக இருக்கிறார். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்மளுடைய அப்பா தான் வந்திருக்கார் கடவுள், அவர் தான் எல்லா ஆத்மாக்களுடைய தந்தை பரம்பிதா. அவர் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவராகிறார். நாம் உண்மையாகவே ஆத்மாக்களாக தான் இருக்கிறோம். நம்ம உண்மையிலே இந்த உடம்பு கிடையாது, நம்மளாம் ஆத்மா. தன்னுடைய வீட்டிலிருந்து இங்க வந்து சரீரத்தை ஏற்று நமது பங்கை பார்ட்டை எடுத்து நடித்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் பரந்தாமத்துல தனியா தான் வந்தோம், வந்து ஆரம்பத்துல இருந்து நிறைய உடல் எடுத்திருக்கோம், ட்ரெஸ்ஸா போட்டிருக்கோம். 84 ட்ரெஸ் போட்டு இது கடைசி ட்ரெஸ். இது சரீரம் அழியக்கூடியதாக, ஆத்மா அழியாததாக இருக்கிறது. இந்த சரீரமும் அழிஞ்சிருது, நம்ம தான் பாக்குறோம்ல, எவ்வளோ பேர் இறந்துடுறாங்க, உடம்ப கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. அதுல இருந்து ஆத்மா தான் நடிச்சிருக்கு, அது போயிடுச்சு, அது மறுபிறவி எடுக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாமே கரெக்டா தான் சொல்றாங்க. ஆனா என்னவோ அந்த உண்மையை வந்து இன்னும் ஏத்துக்க மாட்டாங்க. நம்மளும் அப்படிதானே, நம்மளும் வந்து ஒரு நாள் வந்து அழிய போறோம், அந்த சரீரம் அழிய போகுது தானே, நம்மளும் இந்த உடலை விட்டு போக போறோன்றத அந்த நிதர்சனமான உண்மையை வந்து ஏத்துக்க மாட்டுது. அந்த உள்ளம் வந்து மனசு வந்து ஏத்துக்க மாட்டுது. அந்த மாதிரி இறக்கறதுக்கும் பயப்படுறாங்க. பாபா சொல்றார், சரீரம் அழியக்கூடியதா இருக்கு, ஆத்மா வந்து ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. ஆத்மாவில் தான் சம்ஸ்காரமும் இருக்கிறது. இந்த ஆத்மாவில தான் நல்லது கெட்டது எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம நல்லது செஞ்சாலும் அது ஆத்மால ஸ்டோர் ஆயிருக்கு, கெட்டது பண்ணியிருந்தாலும் ஸ்டோர் ஆயிருக்கு. பாபா சொல்றாரு, எண்ணங்கள்ல இருந்து நீங்க என்ன பண்றீங்க எல்லாமே ரெக்கார்ட் ஆகுதுன்றாரு. எண்ணம், சொல், செயல். செயல் மட்டும் கிடையாது, இப்ப நம்ம ஒருத்தவங்களை அடிக்கிறோம், திட்டுறோம், அது ஸ்டோர் ஆகுதுன்றாரு. ஒருத்தவங்கள பின்னாடி பேசுறோம், மற்றவங்கள பத்தி பேசுறோம், எல்லாமே ஸ்டோர் ஆகுதுன்றாரு. அதே மாதிரி சொல்லு, ஒருத்தவங்கள வார்த்தையால பேசுறது, கடுஞ்சொல், அவங்க மனசை கஷ்டப்படுத்துறது எல்லாமே வந்து நமக்குள்ளாரே ஸ்டோர் ஆகுது, அந்த ஆத்மாக்குள்ளாரையும் ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி நம்ம எண்ணத்துல என்ன நினைக்கிறோன்றது கொண்டு எல்லாமே ஸ்டோர் ஆகுதுன்றாரு பாபா. இதுல எங்க இருந்து நம்ம தப்பிக்க முடியும்? அதாவது மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குல்ல, அது காட்டி கொடுத்துருன்னு தான் இருக்கு. கடைசியா மனசாட்சி தான் எல்லாத்தையுமே காட்டி கொடுத்தது. அப்ப எண்ணம், சொல், செயல்ல என்ன பண்றோன்றது எல்லாமே ஸ்டோர் ஆயிடுதுன்றாரு பாபா. ஹே ஆத்மா, என்னை நினைவு செய்யுங்கள். பாபா சொல்றாரு, இப்ப இதுலதான் தப்பிக்கணும்னா என்னை நினைங்கன்றாரு. இந்த பிறவியில் சிறு வயதில் ஏதாவது தலைக்கீழான காரியம் செய்யவில்லை தானே? இப்ப பாபா கேக்குறாரு, இன்னைக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. நமக்கு எத்தனை சான்ஸ் தான் கொடுப்பாருன்னு தெரியல. அன்னைக்கு சொன்னார்ல, எல்லாத்தையும் சொல்லிடுங்க, உங்களுக்கு கரண்ட் கொடுக்குறேன், சக்தி கொடுக்குறேன். இப்ப திரும்ப இன்னைக்கு சொல்றாரு, இந்த பிறவில சின்ன வயசுல இருந்து ஏதாவது தலைக்கீழான காரியம் பண்ணீங்களா, செய்யலதானே அப்படின்ட்டு செக் பண்ணுங்க, நினைவு செய்து பாருங்கள், நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம புத்தியில இருக்குது இல்லையா. நம்ம பாபா எதுக்கு சொல்றாருன்னா, அவர்கிட்ட சொல்லிட்டா, அவர்கிட்ட கொடுத்துட்டோம், சிவன் வந்து அந்த நஞ்சை வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம மறந்துடுவோம் அந்த விஷயத்த. இல்லைன்னு நினைச்சுக்கோங்களேன், அது ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி நம்ம மனசுக்குள்ளேயே இருந்து அது நம்ம சாவர டைமுக்கு அது ஞாபகம் வரும். இந்த தப்பெல்லாம் நான் பண்ணேன், சின்ன வயசுல இருந்து பண்ணது கூட அது ஆழ் மனசுல ஸ்டோர் ஆயிருக்குது. அதனாலதான் பாபா சொல்றாரு, என்ன பண்ணீங்கன்னு யோசிச்சு எனக்கு சொல்லிடுங்கன்றாரு. அந்த தவறு மீண்டும் நடக்காது, அதுக்காக சொல்லுங்கன்றாரு. 3 to 4 வயதுல இருந்து செய்தவை நினைவில் இருக்கும். பாபா சொல்றாரு, 1-2 வயசுலாம் ஞாபகம் இருக்காது, 3 வயசு 4 வயசுலாம் ஞாபகம் இருக்கும் இல்லையா. நாம் சிறு வயது பருவத்தை எப்படி கழித்தோம்ட்டு யோசிச்சு பாருங்க, என்னென்ன செய்தோம்ட்டு யோசிங்க. எல்லாத்தையும் நீங்க வந்து
அந்த சிறு வயதுல கூட ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பாபாட்ட சொல்லிடுங்க. ஏதாவது விஷயம் மனதை உறுத்தவில்லை தானே, ஏதாவது ஒரு விஷயம் இன்னும் மனசை உறுத்துதா, ஏன்னா அது மனசுலயே வச்சுக்கிட்டு அதை நினைச்சுக்கிட்டு பாபாவை நினைக்க மாட்டோம்ல, அதனால சொல்றாரு நினைவு செய்து பாருங்கள், எல்லாத்தையும் நினைச்சு எனக்கு சொல்லுங்கன்றாரு. சத்தியுகத்தில் பாவ கர்மங்கள் ஏற்படுவதில்லை. ஆனா இந்த மாதிரி சொர்க்கத்துல எந்த ஒரு குழந்தையும் அந்த 5 விகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த தப்புமே செய்யாது. அதை இங்க கலியுகத்திலே செய்ய மாட்டாங்க, சத்தியுகத்துல சுத்தமா செய்ய மாட்டாங்க. இந்த கலியுகத்துல கொஞ்சம் பெருசாக தான் நிறைய தவறு செய்ய ஆரம்பிக்கிறோம். அதாவது ஒரு ஒரு சின்ன பூச்சியை நசுக்கி போறது, எலி அடிக்கிறது, பாம்பு அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நம்ம அது பாவகர்மம் தானே, அதெல்லாம் நம்ம இந்த கலியுகத்துல நடக்குது. ஆனா சத்தியுகத்துல அந்த மாதிரி கூட நடக்காதுன்றார். எனவே கேட்பதற்கு அவசியமே இல்லை. அங்க போய் பாபா யாரையும் கேட்க மாட்டாரு, நீங்க ஏதாவது 3-4 வயசுல இந்த தப்பு பண்ணீங்களான்னு போய் கிருஷ்ணர் எல்லாம் கேட்க மாட்டாரு. ஏன்னா அங்க பாவமே நடக்காது, இங்குதான் பாவங்கள் ஏற்படுகிறது சொல்றாரு. மனிதர்களை எதனை புண்ணிய காரியம்ட்டு புரிஞ்சுக்கிறாங்களோ அதுவும் கூட பாவமாகவே ஆகிவிடுகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் புண்ணிய ஆத்மா, நான் அத்தினி யாத்திரை போயிருக்கேன், அதுக்கு போயிருக்கேன், நான் எவ்வளோ பேருக்கு இவ்வளோ அன்னதானம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ வஸ்திரதானம் பண்ணியிருக்கேன், அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவாங்க. பாபா சொல்றாரு, எது செஞ்சாலும் நீங்க செஞ்சது பாவாத்மாக்களுக்கு தான் செஞ்சிருக்கீங்க. அதை இப்போ நீங்க பணம் கூட கொடுத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு போய் மற்றவங்க தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பாவமும் உங்களை தான் சேரும். அதனால எதெல்லாம் நீங்க பாவம் புண்ணியம்னு நினைச்சிருக்கீங்களோ எல்லாமே பாவம்னு சொல்றாரு. இதுதான் பாவாத்மாக்களின் உலகம். உங்களுடைய கொடுக்கல் வாங்கலும் கூட பாவ ஆத்மாக்களோட தான் இருக்குதுன்னு சொல்றாரு. இப்போ நம்ம பிகேஐக்கு கூட நம்ம நான் பிகேஸ் கூட பழகிட்டு இருக்கிறோம்னா, நான் பிகேஸோட கொடுக்கல் வாங்கல் வச்சோன்னா அவங்க பாவாத்மாக்கள் தான். ஏன்னா நான் பிகேஸ் ஸ்ரீமத் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால அவங்கள்ட்ட நம்ம கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறோம்னா நமக்கு அது பாவம் சேர்ந்துரும். அதனால உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் கூட பாவ உலகத்துல பாவ ஆத்மாக்களோட தான் இருக்குதுன்றாரு. புண்ணிய ஆத்மாக்களாக இங்க யாருமே இல்லைன்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, இந்த கலியுகத்துல ஒரு புண்ணிய ஆத்மா கூட கிடையாதுன்றாரு. புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்தில் ஒருவர் கூட பாவாத்மாவாக இருப்பதில்லை. ஆனா சொர்க்கத்துல அங்க எல்லாருமே புண்ணியாத்மாக்களா இருப்பாங்க, அங்க யாருமே பாவாத்மாவா இருக்க மாட்டாங்க. பாவாத்மாக்களின் உலகத்தில் ஒருவர் கூட புண்ணிய ஆத்மாவாக இருப்பதில்லை. இங்க பாருங்க, இந்த உலகமே பாவ உலகம் தான், கலியுகம். இங்க ஒருத்தவங்க கூட புண்ணியம் ஆத்மாவே கிடையாது. ஏன்னா உடம்புல இருக்கிறவங்க எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான். அந்த உடலை விட்டு போக முடியாம முக்தி அடைய முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே பாவாத்மாக்கள்ன்றார். எந்த குருமார்களின் காலடியில் விழுகின்றார்களோ அவரும் கூட புண்ணியாத்மாவே இல்லைன்னு சொல்றாரு. நீங்க குருமார்லாம் தேடி போறீங்களா, ஒரு சாமியார் காலெல்லாம் போய் உழறீங்க, அவங்க கூட புண்ணியாத்மா கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாமே விகாரத்தின் மூலமா பிறக்கிறாங்க. நம்ம பிறப்பே விகாரம் மூலமா இருக்கும் போதே நம்ம புண்ணியாத்மா கிடையாது, மகானாத்மா கிடையாதுன்றாரு. இதுதான் கலியுகம் பாபா சொல்றாரு. ஆனாலும் மிகவும் தமோ பிரதானமாகும். ஆனாலும் இந்த கலியுகம் ரொம்ப தமோ பிரதானம். ஆக இங்க யாரேனும் புண்ணிய ஆத்மாவாக இருப்பது இயலாத காரியம் பாபா சொல்றாரு. இங்க யாருமே புண்ணியாத்மான்னு சொல்ல முடியாது. புண்ணிய ஆத்மா ஆவதற்காகவே தந்தையை அழைக்கிறாங்க. எல்லாரும் கூப்பிடுறதே கடவுளை புண்ணியாத்மா ஆவதுக்காக தான். அதாவது எங்களை தூய்மையாக்குங்கள் வாருங்கள் சொல்றாங்க. யாராவது மிகவும் தான புண்ணியம் செய்யறாங்க, தர்மசாலிகள் உருவாக்குறாங்கன்றாலும் அவர்களை புண்ணிய ஆத்மா என்றே கூற முடியாது பாபா சொல்றாரு. தானம் புண்ணியம் செய்யறாங்க, தர்மசாலை உருவாக்குறாங்க, எதுவுமே புண்ணிய காரியம் கிடையாதுன்றாரு. திருமணத்திற்காக பெரிய மண்டபம் கட்டுறாங்க, இதனை கூட புண்ணியகாரம் என்று கூற முடியுமா? விகாரத்துல போய் விழுறது திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு மண்டபம் கட்டி கொடுக்குறாங்கன்னா அதெல்லாம் ஒரு பாவ காரியன்றாரு, அது புண்ணிய காரியம்ன்ட்டு சொல்ல முடியாதுன்றாரு. ஏன்னா விகாரத்துல போறதுக்காக தானே அதையும் செய்யறாங்க. அதனால இந்த கலியுகத்துல எது செஞ்சாலும் அது 5 விகாரத்துக்கு உட்பட்டு செய்யறதுனால எல்லாமே பாவ காரியமா ஆயிடுதுன்னு சொல்றாரு. இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இது பிகேஸ்க்கு தான் புரியும். நான் பிகேஸ்ட சொன்னா கோபம் வந்துடும் அவங்களுக்கு. பிகேஸ்க்கு புரியும் எதனால பாபா அப்படி சொல்றாருன்ட்டு. இதுதான் ராவணராஜ்யம், பாவாத்மாக்களின் இது அசுர உலகம் சொல்றாரு. இந்த விஷயங்கள் உங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. இதெல்லாம் பிகேஸ்க்கு தான் தெரியும். ராவணன் இருந்தாலும் கூட யாருக்காவது அடையாளம் தெரியுமா என்ன? இப்ப ராவணனே 10 தலையோட வந்தா யாராவது புரிஞ்சுக்குவாங்களா இது ராவணன்ட்டு? சிவனுடைய சித்திரம் கூட இருக்குது, ஆனால் புரிஞ்சு கொள்வதில்லை. இப்ப சிவலிங்கம் கூட இருக்குது, ஆனாலும் அவர் எப்படி இருக்கிறாரு, எந்த மாதிரி இருக்கிறாருன்ட்டு கூட புரிஞ்சுக்கிறதில்ல. பெரிய பெரிய சிவலிங்கத்தை உருவாக்கி பிறகு அவருடைய பெயர் தோற்றம் இல்லை எனவும் சர்வ வியாபின்ட்டு சொல்லிடுறாங்க. பாருங்க, பரமாத்மா சர்வவியாபி, சிவன் ஈஸ்வரன் சர்வ வியாபின்றாங்க. யாரை கேட்டுட்டு சொன்னாங்க? ஈஸ்வரன்றது யாரு? சிவலிங்கம் தானே. சிவலிங்கம் அங்கங்க பெருசு பெருசு பெருசா உருவாக்கி வச்சிருக்கீங்க, அப்ப பேரும் இல்லை உருவம் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? அதான் உருவமா ஆக்கி வச்சிருக்கீங்களா, பெரிய லிங்கம் உருவத்துல வச்சிருக்கீங்க,
பேரும் சிவன் வச்சிருக்கீங்க. அப்ப பேர் தோற்றமே இல்லைன்னு ஏன் சொல்றீங்கன்றாரு. அப்புறம் எல்லா இடத்துலயும் இருக்கிறாருன்னு எப்படி சொல்லுவீங்க? கோயில்ல தான் லிங்கமா உருவாக்கி அவரை வச்சிருக்கிறீங்கல்ல, அப்புறம் எல்லா இடத்துலயும் அவர் எப்படி வர முடியும்? கோயில்ல தானே இருக்கிறாரு. சர்வ வியாபின்ட்டு எப்படி சொல்றீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனவே தந்தை கூறுகின்றார், எப்போதெல்லாம் தர்மத்திற்கு நிந்தனை ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் நான் வருகின்றேன் என்று சொல்றாரு. இப்ப கடவுள் சொல்றாரு, நான் வந்து இந்த உலகத்துலலாம் கிடையாது, நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன், இந்த பத்தித்த உலகத்துல எப்பெல்லாம் தர்மத்துக்கு நிந்தனை ஏற்படுதோ அப்போதான் நான் வந்து இந்த உடல்ல அவதரிக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ பாரதத்தில் தான் சிவபாபாவுக்கு நிந்தனை ஏற்படுகிறது. இந்தியாவில தான் முக்கியமா கடவுளை திட்டுறாங்க. மற்ற நாடுகளை கூட எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அதனால யாரும் கடவுளை இழுக்கிறதே கிடையாது. இங்கதான் எது நடந்தாலும் கடவுளை சொல்றாங்க. இவர் தான் இப்படி பண்ணாரு, அந்த கடவுள் ஏன் தான் இப்படி என் வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டாரோ அப்படி இப்படின்னு என்னமோ இவங்க பண்ண கர்மாவுக்கு அவரை பிடிச்சி இருக்கிறாங்க. சிவனேன்னு இருக்கிறாரு, அவரை பிடிச்சி இருக்கிறாங்க. எந்த தந்தை உங்களை உலகுக்கு எஜமானராக ஆக்குறாரோ அவரை நீங்கள் மனித வழிபடி நடந்து நிந்தனை செய்தீர்கள். பாருங்க, அதுல கூட யார் செஞ்சோன்னா நம்ம தான் அதிகமா அவரை நிந்தனை பண்ணியிருக்கோன்றாரு. நம்மளை போய் சொர்க்கத்துல உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு போனார்ல, அதுக்கு அவருக்கு கொடுக்குற நம்ம பதில் உதவி தான். அவரையே போட்டு திட்டுறோம். என்ன பண்றோம்? மனுஷ வழிபடி நடந்து அவரையே திட்டிட்டு இருக்கிறீங்கன்றாரு. இதுதான் மனிதர்களுடைய குணம் இல்லையா? நல்லது செஞ்சவங்களே தான் திட்டிட்டு இருப்பாங்க. நல்லதுக்கே காலம் கிடையாது. அதனால பாபா நல்லது செய்யறாரு, அவரே போய் திட்டிட்டு இருக்கிறாங்க. மனித வழி மற்றும் ஈஸ்வரிய வழி பற்றிய புத்தகம் இருக்கிறது அல்லவா சொல்லி சொல்றார். இதனை நீங்கள் மட்டும்தான் புரிஞ்சுக்கிறீங்க மற்றும் புரிய வைப்பீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு தான் புரியும், நீங்க தான் புரிய வைப்பீங்க. அதாவது நாங்கள் ஸ்ரீமத் வழி நடந்து தேவதைகளாக ஆகின்றோம், ராவணன் வழிபடி நடந்து பிறகு அசுர மனிதர்களாக ஆகின்றோம். இதெல்லாம் நம்ம தான் ஒத்துக்குவோம் இல்லையா? நாங்க இப்ப பாபா வழிபடி நடந்து அடுத்த பிறவில சொர்க்கத்துக்கு போய் தேவதை ஆகும். அடுத்து மாய ராவணன் வழிபடி 2500 வருஷம் கழிச்சு நடந்து திரும்ப அசுர மனிதர்களா ஆயிடுவோம். மனித வழியானது அசுர வழின்ட்டு சொல்லப்படுது. பாபா சொல்றார், தன்னுடைய மன வழி பிற வழி மனுஷங்களோட வழிபடி நடந்தீங்கன்னா அது அசுர வழின்னு சொல்றாரு. அசுர காரியங்களே செய்யறாங்க, எல்லாரும் அசுர காரியங்கள் தான் செய்யறாங்க. முக்கியமான விஷயமே ஈஸ்வரன் சர்வ வியாபின்ட்டு சொல்லிட்டாங்க. அதுதான் பெரிய தவறான காரியன்றாரு. கச்சா அவதாரம், மீன் அவதாரம், பன்றி அவதாரம், என்னென்ன ஒரு அவதாரம் பாருங்க. மனுஷனே வந்து குரங்கா பிறக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. கடவுளையும் விட்டு வைக்கல. கடவுள் வந்து எத்தனை அவதாரம் எடுக்கிறாருன்ட்டு அவரையும் பன்றி அவதாரம், மீன், நாய், பூனை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆக எந்த அளவு அசுரர்களாக கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. உங்களுடைய ஆத்மா இந்த மாதிரி அவதாரம் எடுப்பதில்லை. பாபா சொல்றாரு, மனுஷ ஆத்மாவே வேற ஒரு மிருக ஆத்மாவா அவதாரம் எடுக்கிறது இல்ல, மனித உடல் மட்டும்தான் வருதுன்னு சொல்றாரு. மனிதனாதான் பிறக்க முடியும். எந்த விதை போடுறோமோ அந்த மரம் தானே முளைக்கும். விதை போட்டா மாமரம் தானே முளைக்கும். அந்த மரத்துல மாம்பழம் தானே பழுக்கும். வேணா ஆப்பிளா பழுக்கும். பாபா சொல்றாரு, மனுஷ விதை போட்டா மனுஷன் தான் முளைப்பான், மிருகமா முளைக்கும்னு சொல்லி கேக்குறாரு. இல்ல மிருக விதை போட்டா மனுஷன் வருவானா? என்ன லாஜிக்கே இல்லாம பேசுறீங்கன்றார் பாபா. மனுஷ உடல் தான் வந்து மனிதன் வந்து மனித உடல் மட்டுமே வருகிறது, மனித ஆத்மான்றாரு. மனித ஆத்மா போய் வேற உடல்ல பிறக்காது. நாய் உடல்ல போய் மனித ஆத்மா பிரவேசமாகாது. சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க அப்பா போயிட்டு நாயா பிறந்துட்டாரு இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுன்றாரு பாபா. அந்த மாதிரி நாயா பூனையா ஒரு மனித ஆத்மா வந்து மனித உடல்ல தான் திரும்ப பிறப்பாங்க. அவங்க போய் நாயா மற்ற ஒரு மிருகமா பிறக்க மாட்டாங்க. நாம் கச்ச ரூபமாக மீன் ரூபமாக ஆகிறது இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அதே மாதிரி பாபாவும் இந்த மாதிரிலாம் அவதரிக்கல. கச்ச ரூபம் மீன் ரூபமாலாம் நான் வர்றதில்லைன்றாரு. 84 லட்சம் பிறவிகள் எடுப்பதில்லை என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்ப நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம 84 பிறவி தான் எடுக்கிறோம். 84 லட்சம் பிறவிலாம் நம்ம எடுக்கல. புல்லாகி பூண்டாகி புழுவாகி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டாங்க சாஸ்திரங்கள்ட்ட. ஒரு இனம், ஓர் அறிவினம், 2 அறிவினம்ட்டு அந்த மாதிரி 6 அறிவினம் வரைக்கும் நம்ம பிறவி எடுத்திருக்கோம். டோட்டலா 84 லட்சம் பிறவி எடுத்து மனுஷ பிறவி எடுத்திருக்கோம்ட்டு எழுதிட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தவறு பண்ணிட்டாங்கன்றாரு. அந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கிறது இல்லைன்ட்டு நீங்க இப்ப புரிஞ்சுட்டீங்கன்றாரு. ஏன்னா மனித விதை போட்டா மனிதன் தான் முளைப்பான். எப்போது உங்களுக்கு தந்தையின் ஸ்ரீமத் கிடைத்திருக்கு. இப்ப கடவுளே வந்து உண்மையை சொல்றாரு. அந்த வழி நமக்கு கிடைச்சிச்சு. குழந்தைகளே, நீங்கள் 84 பிறவி எடுக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. 84 மற்றும் 84 லட்சம், இதனை எத்தனை சதவீதமாக கணக்கிடுவதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு.
84 பிறவி எங்க, 84 லட்சம் பிறவி எங்க, இந்த எப்படி பர்சன்டேஜ் கூட கணக்கிட முடியுன்றாரு. பொய் என்றால் முற்றிலும் பொய்யாகிவிட்டது, உண்மை துளியலும் இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாபா சொல்றாரு, இதெல்லாம் மனுஷங்க வழி, நம்பாதீங்க, அதெல்லாம் பொய், உங்களை ஏமாத்தி கும்பகர்ண தூக்கத்துல தூங்க வச்சிருவாங்க. விநாசமே முடிஞ்சிட்டு காட்சியெல்லாம் காமிச்சிட்டு பாபாவே பிரத்யட்சம் ஆயிட்டு போயிடுவாரு. இதெல்லாம் நம்பிக்கிட்டு நீங்க கும்பகர்ணம் மாதிரி அப்பதான் எழுந்திருப்பீங்கன்றாரு. அதெல்லாம் நம்பாதீங்க, முற்றிலும் பொய்ன்றாரு. பாரதத்தின் நிலையை என்னவென்று பாருங்கள். இந்த பாரதம் இந்த மாதிரி நிலைக்கு ஆனது காரணமே இதான். சர்வவியாபி, எத்தனையில் இந்த அவதாரம் எடுக்கிறாரு, அந்த அவதாரம் எடுக்கிறாருன்னு சொல்லி கடவுளே நிந்தனை பண்ணதுனால தான் இப்ப பாரதம் எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு இருக்குது. பாரதம் சத்தியமான கண்டமாக ஒரு காலத்துல இருந்தது, சொர்க்கமா இருந்தது. அது சொர்க்கம் என்று அழைக்கப்பட்டது. அரைக்கல்பம் ராமராஜ்யமாக, அரைக்கல்பம் ராவண ராஜ்யமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றார். ராவண ராஜ்யத்தை அசுர சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. இந்த மாயாவோட வழி அசுர வழி. அது 2500 வருஷம் நம்ம அந்த வழியில தான் இருந்தோம். எவ்வளவு கடுமையான வார்த்தையாக இருக்கிறது. அரைக்கல்பம் தேவதைகளின் ராஜ்யம் நடந்தது, அசுரன்ற வார்த்தை கடுமையான வார்த்தையா இருக்குன்றாரு. அரை கல்பம் 2500 வருஷம் நம்ம தேவதைகளின் ராஜ்யம் நடக்குதுன்றாரு. லட்சுமி நாராயணன், முதலாவது லட்சுமி நாராயணன், இரண்டாவது லட்சுமி நாராயணன், மூன்றாம் லட்சுமி நாராயணன் இருப்பதாக தந்தை கூறுகின்றார். எவ்வாறு இந்த எட்வர்டு முதலாவது எட்வர்டு, இரண்டாவது எட்வர்டுன்னு இந்த இருக்கிறாங்க இல்லையா ராஜாக்கள், அது மாதிரிதான் முதலாம் லட்சுமி நாராயணன், இரண்டாம் லட்சுமி நாராயணன், மூன்றாவது லட்சுமி நாராயணன்ட்டு 8 லட்சுமி நாராயணன், அதுக்கப்புறம் 100 பேர் ஆட்சி செஞ்சாங்க சொல்லி இறைவனே சொல்றாரு. முதலாவது வம்சமாக, இரண்டாவது வம்சமாக தெரிகிறது. உங்களுடையது முதலில் சூரிய வம்ச ராஜ்யம். பாபா சொல்றாரு, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சூரிய வம்ச ராஜ்யம், பிறகு சந்திர வம்சம் ராமர் சீதாவுடைய ராஜ்யமாகும். தந்தை நாடகத்தின் ரகசியத்தை நல்ல முறையில இப்ப நமக்கு புரிய வைக்கிறார். உங்களுடைய சாஸ்திரங்களில் இந்த விஷயங்களே இல்லை. ஆனா இந்த மாதிரி லட்சுமி நாராயணன் ஆண்டாங்க, ராமர் சீதை ஆண்டாங்க, இத்தினி லட்சுமி நாராயணன், இத்தினி ராமர் சீதைன்றதெல்லாம் இந்த சாஸ்திரங்கள்ல இந்த விஷயமே இல்லை. அது மாதிரி பிராமணர்கள் பிகேஸ் உருவானாங்க. பிரம்மாவுடல்ல சிவன் அவதரிச்சு பாடம் எடுத்தாரு. இந்த விஷயம்லாம் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு, சாஸ்திரங்களே இல்லைன்றாரு. சில சாஸ்திரங்களில் துளியளவு உண்மை இருந்தாலும் இதனை யார் புத்தகமாக உருவாக்கினார்களோ அவர்களுக்கு தெரியவே இல்லை. இப்ப ராமாயணம் மகாபாரதம்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு பிரதி உண்மையானவங்க வியாசர் எழுதியிருப்பாரு, வால்மீகி எழுதியிருப்பாரு. அதை எடுத்து சிலர் பிரதிகள் உருவாக்கியிருப்பாங்க. அதுக்கு உரை நூல்ன்ட்டு எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி எழுதினவங்க அந்த உண்மையை புரிஞ்சுக்காம அந்த மாவுல கலந்துருந்த உப்பை, அந்த துளி அளவு உண்மை இருக்குல்ல, அதை எடுக்காம மறந்துட்டு இருப்பாங்க. அது திரும்ப யார் புத்தகமா எழுதினாங்களோ அவங்களுக்கு அது தெரியல, உண்மையே தெரியல, அப்படியே எழுதிட்டாங்க. அதை படிக்கிறவங்களும் இதெல்லாம் அப்படியே அந்த கதையாவே படிச்சுட்டாங்க, அதுல இருக்கிற உண்மையே புரிஞ்சுக்கலன்றார் பாபா. இந்த ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை இதுல எல்லாம் உண்மை ஒளிஞ்சிருக்குது, நல்லா படிச்சு பார்க்கும்போது தான் அதை கண்டுபிடிக்க முடியும்ன்றாரு. பாபாவும் பனாரஸ் சென்ற நேரம் இந்த உலகம் நன்றாக தோன்றவில்லை. இப்ப பிரம்மா பாபா கதைக்கு வராரு. பிரம்மா பாபா பனாரஸ் காசிக்கு போகும்போது அவருக்கு இந்த உலகம் நன்றாகவே தோன்றலையாம். திடீர்னு அவருக்கு எல்லாமே 60 வயசுக்கு மேல பிடிக்காம போயிடுச்சு. இந்த உலகம் நன்றாகவே அவருக்கு தோன்றவில்லைன்றாரு. ஏன்னா அசுத்தமா இருக்கு, பிடிக்கல. அங்க எல்லா சுவரிலும் கோடு போட்டு எழுதினார். அது பிரம்மாவோடல சிவபாபா வந்துட்டாரு. அவருக்குள்ளார ஏதோ ஓடுது. அதெல்லாம் அந்த அந்த பனாரஸ்ல இருக்கிற சுவர்ல ஏதோ போட்டு எழுதிட்டு இருந்தாரு. தந்தை அனைத்தையும் செய்ய வைத்தார். எல்லாம் அந்த சிவன் செய்ய வச்சிருக்கிறாரு, அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனாலும் அந்த நேரம் நாங்கள் குழந்தைகளாக இருந்தோம். இது யாரோ சொல்றாங்க, அவங்க கூட இருந்தவங்க யாரோ சொல்றாங்க, அந்த நேரம் அவங்க சின்ன குழந்தைகளாக இருந்தாங்க. குல்சாத் தாதி இவங்க எல்லாருமே சின்ன குழந்தைகளா இருந்தாங்க. முற்றிலும் புரிந்து கொள்ளாமல் இருந்தோம். அப்ப அந்த டைம்ல பாபா என்ன செய்யறாருன்ட்டு புரிஞ்சிக்கவே இல்லை. யாரோ எங்கள் மூலமாக செய்வது போல் இருந்தது. பிரம்மா பாபா சொல்றாரு, யாரோ என் மூலமா செய்யற மாதிரி இருந்தது. விநாசத்தை பார்த்து உள்ளுக்குள் மகிழ்ச்சி இருந்தது. பிரம்மா பாபாவுக்கு விநாச காட்சிகளை பாபா காட்டுறாரு. அப்ப அவருக்கு மகிழ்ச்சியும் வந்துருச்சு. இரவில் உறங்கும் போது கூட பறப்பது போல இருந்ததாம் பிரம்மா பாபாவுக்கு. நைட் தூங்கும் போது பரிசா மாதிரி பறக்கிற மாதிரி இருந்திருக்குது. ஆனாலும் எதுவும் அவருக்கு புரியல. அப்படியும் இப்படியுமாக கோடுகள் வரையப்பட்டதாக இருந்தது. பிரம்மா பாபா பாக்குறாரு, எங்க பார்த்தாலும் கோடு மட்டும் வரைஞ்ச மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சக்தி இவருக்குள் பிரவேசம் செய்திருந்தது. ஏதோ ஒரு சக்தி பிரம்மா பாபாக்குள்ளார பிரவேசமாயிருந்தது. நாங்கள் அதிசயம் அடைந்தோம் சொல்லி சொல்றாங்க. அவங்க மருமகளோ யாரோ சொல்றாங்க, அவங்க அதிசயம் அடைஞ்சிருக்கிறாங்க. முதலில் வியாபாரம் செய்துட்டு இருந்தார். பிறகு என்ன ஆனது, இந்த பிரம்மா பாபா நல்லாதான் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன ஆச்சு, யாரையாவது பார்த்தால் உடனே தியானத்தில் சென்று விடுவார்கள். யாரையாவது பிரம்மா பாபா பார்த்தா அவருக்கு முன்னாடி வர்றவங்க யாரா இருந்தாலும் டிரான்ஸ்ல போயிடுவாங்களா, தியானத்துல போயிடுவாங்களாம். யாரையாவது பார்த்தால் கண்கள் மூடி விடுகிறது. அங்கே என்ன நடக்கிறது என்று சொல்வார்.
உடனே பிரம்மா பாபா யாரை பார்த்தாலும் அவங்க கண்ணு மூடிடும். உடனே அங்க என்ன நடக்கிறதுன்னு கேட்பாராம். என்ன பார்த்தீங்கள்னு கேட்டா, வைகுண்டத்தை பார்த்தேன்ட்டு சொல்றாங்களாம். வந்தவங்களாம் என்ன சொல்றாங்களாம், பிரம்மா பாபா பார்த்தாலே அவங்களுக்கு டிரான்ஸ்ல போயிடுறாங்களாம். தியானத்துல போயிட்டு அவங்களுக்கு காட்சி கிடைக்குதா. என்ன காட்சி கிடைக்குதுன்னா சொர்க்கத்தோட காட்சி கிடைக்குதுன்றாங்களாம். கிருஷ்ணரை பார்த்தேன், வைகுண்டத்தை பார்த்தேன்லாம் சொல்றாங்களாம். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா சொல்லி பாபா சொல்றார். எனவே புரிந்து கொள்வதற்காக அனைத்தையும் விட்டு பனாரஸ் போயிட்டார். உடனே இந்த மாதிரி நடந்தோடனே இவருக்கே ஒன்றும் புரியல. என்ன பார்த்தா சொர்க்கம் தெரியுதுன்றாங்க, கிருஷ்ணர் தெரியுதுன்றாங்க, ஒன்றும் புரியலன்ட்டு இவர் கிளம்பி பனாரஸ் போயிட்டாரு. முழு நாளும் அமர்ந்து கொண்டு பென்சிலால் சுவரில் எழுதி கொண்டிருந்தார். பனாரஸ்ல போயிட்டு இவரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நாள் முழுதும் ஒரு பென்சிலை வச்சுக்கிட்டு சுவர்ல எழுதிட்டே இருந்தாரு. வேற வேலையே அவருக்கு இல்லை. பேபியாக இருந்தார் அல்லவா. அவர் ஆரம்பத்துல குழந்தையா இருந்தாராம். சிவபாபா அவர் உடம்புல வந்தோடனே அவர் தத்தெடுக்கிறாருல, அப்ப குழந்தையாயிட்டாரு. அதனால அப்பதான் அவர் பிறந்த குழந்தையாட்டம் இருக்கிறாரு. அதனால கிறுக்கிட்டு இருந்தாராம் பென்சில்ல. அப்படியும் இப்படியுமாக பல காட்சிகளை பார்த்து இப்போது வேற எதுவும் செய்ய வேண்டாம்ட்டு முடிவுக்கு வந்துட்டாராம். அப்புறம் நிறைய காட்சி காமிச்சாராம் பாபா. என்ன காமிச்சாருன்னா விநாசம், அப்புறம் சொர்க்கத்தோட காட்சிகளை காமிச்சோடனே அப்படி இப்படியும் பார்த்தோன்னே சரி இப்ப எதுவும் செய்ய வேணான்ட்டு முடிவுக்கு வந்துட்டு வியாபாரத்தை விடதான் வேண்டும் என புரிஞ்சுக்கிட்டாரு. நம்ம இப்ப தொழிலை விட்டுதான் ஆகணும், இந்த தொழிலெல்லாம் விட வேண்டும் என மகிழ்ச்சி இருந்ததாம் அவருக்கு. இதெல்லாம் வேணாம், நம்ம காரியமே வேற, நம்ம உலக மாற்ற காரியத்தை பண்ணணும். சிவனே உடம்புல அவதரிச்சு இதை செய்ய சொல்றாரு. இப்ப எதுக்கு இந்த சோழி பின்னாடி போகணும்ட்டு தன்னுடைய பிசினஸே விட்டுட்டாராம். அப்படியே மொத்த சொத்தையும் ட்ரஸ்ட்ல எழுதி வச்சிட்டாரு. அதனாலதான் அவங்க பெரிய புள்ள சண்டைக்கு வந்துட்டாரு. சண்டைக்கு கோச்சிட்டு போயிட்டாரு. ராவண ராஜ்யம் அல்லவா. பாபா சொல்றாரு, இங்க எல்லாமே அழிய போகுது, இது ராவண ராஜ்யம், மாயாவோட ராஜ்யம், இங்க எது செஞ்சாலும் நமக்கு வேஸ்ட்ன்ட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. இங்க போய் நம்ம சோழிக்கு முன்னாடி போயிட்டு நான் லட்சாதிபதி ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்பட்டா அது சோழி தானே. இதே நம்ம பாபா காரியம் செஞ்சோம்னா இதை போய் நம்ம எல்லாருக்கும் சொன்னோம்னா நம்மள பத்மாபதம் கோடி பல மடங்கு பாக்கியசாலி ஆகலாம். எடுக்க போற எல்லா பிறவிகளுக்கும் நமக்கு எவ்வளோ ஆஸ்தி கிடைக்க போகுதுன்ட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. அதான் புத்திசாலி இல்லையா. லட்சுமி நாராயணனாலே புத்திசாலி. அதனால புரிஞ்சுக்கிறதுனால அவர் ராவணன் மீது கழுதியின் தலையை காட்டியிருக்கிறாங்க இல்லையா. இந்த ராவணன் அந்த மாயா பின்னாடி போகிறது என்னது, கழுதி ஆகிறதுக்கு சமம் புரிஞ்சுக்கிட்டாரு. ராவணன் மீது கழுதியின் தலையை காட்டியிருக்கிறாங்க. ஆகவே இது ராஜ்யம் இல்லை என்ற சிந்தனை ஏற்பட்டது. உடனே அவருக்கு இது ராஜ்யம் கிடையாது, நமக்கு ராஜ்யமே கிடைக்க போகுது, இங்க ராஜ்யமே இல்லைன்ட்டு சிந்தனை வந்துருச்சு. கழுதை அடிக்கடி என்ன பண்ணோம், மண்ணுல போய் புரண்டு சலவை தொழிலாளி துவைத்த துணியெல்லாம் மீண்டும் அழுக்காய்க்கிறோம். இந்த கழுதை புத்தி எப்படி தெரியுமா இருக்கும், தூய்மையானா திரும்ப போய் தூய்மை இல்லாம ஆயிடும். அந்த சலவை தொழிலாளி எதெல்லாம் துவைச்சு வச்சாரோ அந்த துணியெல்லாம் மண்ணுல புரண்டு அழுக்காய்க்கிறோமா இந்த கழுதை. அதான் பாபா சொல்றாரு, அது நம்ம தான் நம்மளை குளிப்பாட்டி வச்சாலும் நம்ம திரும்ப என்ன ஆயிடுறோம், சொர்க்கத்துல நடிக்க கொண்டு போய் விட்டாலும் திரும்ப நரகத்துக்கு வந்துடும். நீங்கள் எப்படி இருந்தீர்கள், இப்போது உங்களுடைய நிலை என்னவாகிவிட்டது என தந்தையும் கூறுகின்றார். இப்ப சிவபாபா சொல்றாரு, உங்களை எப்படி வச்சிருந்தேன் இப்படி ஆயிட்டீங்களேன்னு சொல்லி கேக்குறாரு. இந்த தந்தையும் புரிய வைக்கிறார், மேலும் தாதாவும் நமக்கு புரிய வைக்கிறார். இருவரும் சேர்ந்து செய்கின்றனர். இப்ப பாருங்க, பிரம்மா பாபாவும் சிவபாபாவும் சேர்த்து நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. ஞானத்தை யார் நல்ல முறையில் புரிய வைக்கிறாங்களோ அவர்களே திறமையானவர்கள் என சொல்லப்படுகிறது. பாபா சொல்றார், இந்த ஞானத்தை போய் மற்றவங்களுக்கு நல்ல முறையில யாரும் புரிய வைக்கிறாங்களோ அவங்க திறமைசாலி. வரிசைப்படி தான் இருக்கும் அல்லவா, ஆனாலும் எல்லாரும் ஒரே மாதிரி புரிய வைக்க மாட்டாங்க, வரிசை கிரமம் இருக்கின்றார். இந்த ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது, அவசியம் வரிசைப்படி பதவி அடைவாங்க என குழந்தைகள் புரிய வைக்கிறீங்க. இப்ப இந்த கடவுளே ஒரு சொர்க்கத்துல ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. சூரிய வம்சம், சந்திர வம்சம், இதுல வரிசைப்படிதான் அங்க போய் பதவி அடைவாங்கன்றதை நம்ம புரிய வைக்கிறோம். ஆத்மா தன்னுடைய பங்கை ஒவ்வொரு கல்பமும் நடிக்கின்றது. அனைவரும் ஒரே மாதிரி ஞானத்தை அடைய மாட்டாங்க. ஆத்மா அதோட பாட்டை தான் நடிக்குது. இப்ப சில ஞானம் நமக்கு புரியும், அதே ஞானத்தை போய் மற்றவங்க சொல்லலாம்னு பார்த்தா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இதுன்னு பார்த்தா அது பாபா சொல்றாரு, அவங்க பாட்டை அவங்க நடிக்கிறாங்க, அவங்க ஏத்த கூட மாட்டாங்க. என்ன உனக்குதான் எல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா அதான் ஒரு சிலருக்கு ஒண்ணு டச் ஆகும், ஒரு சிலருக்கு புரியும். அதனால தன்னோட பங்கு ஆத்மா நடிக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி ஞானத்தை அடைய மாட்டாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஸ்தாபனை அதிசயமாகும், இது கடவுளே உருவாக்கிட்டு இருக்கிறாரு, இது ரொம்ப அதிசயமான ஸ்தாபனைன்றாரு. அந்த டைம்ல மாயா புத்தியை அவங்களுக்கு எடுத்து விட்டுரும். ஏன்னா எல்லாரும் அந்த பதவி அடைய முடியாதுல்ல. இப்ப லட்சுமி நாராயணன் ஒன்னுன்னா அவங்கதான் பிரம்மா பாபா மம்மா தான், அதுல போய் நம்ம போட்டி போட முடியுமா. அதனால நமக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் பேப்பர்
மாயா அந்த அளவுக்கு நம்மளை முயற்சி பண்ண விடாது, அவங்க முயற்சி அளவுக்கு நம்மளை பண்ண விடுதா, அந்த மாதிரி ஆக்கிடுதுன்றாரு. அதனால எல்லாரும் ஒரே மாதிரி ஞானம் படிக்க மாட்டாங்கன்றாரு. ஏன்னா இது வரிசை கிரமம்னு சொல்லி பாபா சொல்றாரு. வேறு யாரும் சாமனைக்கான ஞானத்தை கொடுக்க முடியாது அல்லவா. ஆனா இந்த ஞானம்லாம் சிவனை தவிர வேற யாரும் கொடுக்க முடியாது. சீக்கிய தர்மத்தின் ஸ்தாபனை எவ்வாறு ஏற்பட்டது என புரிஞ்சு கொள்ளுங்கள். இப்ப பாபா வந்துட்டாரு, நம்ம ஸ்தாபனையை விட்டுட்டாரு, சீக்கிய தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆச்சுன்றத புரிஞ்சுக்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் தூய்மையான ஆத்மா மேல இருந்து வந்தாராம். அவர் தான் குருநானக். அவர் இன்னொரு உடல்ல பிரவேசம் செய்தாராம். செஞ்சுட்டு கொஞ்ச காலத்திற்கு பிறகு சீக்கிய தர்மம் உருவாச்சான். அந்த உடல்ல இருந்து அவர் கொஞ்சம் வளர்ந்து பெருசானவுடனே அவர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிட்டாரு. அந்த தலைவர் யாருன்னா குருநானக். அவர் தலைவனை வணங்கினார். அவர் தான் தலைவனைன்னா யாரு, இவரு தான் காடிஸ் லைட்ன்ட்டு கடவுளை தான் வணங்கினார். முதலில் புதிய ஆத்மாவாக, தூய்மையான ஆத்மாவாக இருப்பார். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மேல இருந்து வராங்களோ தர்மாத்மா, தர்மஸ்தாபகர், அவங்க தூய்மையான ஆத்மாவா இருப்பாங்க. அவங்க பாவம்லாம் இருக்காது, பாவாத்மாவா இருக்க மாட்டாங்க, சுகந்தான் அனுபவிப்பாங்க, கஷ்டம்லாம் அனுபவிக்க மாட்டாங்க. தூய்மையானவர்களை மகான் ஆத்மா என சொல்லப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. அதனால்தான் இந்த நிறைய பேர் வராங்களே, அவங்க மேல கவர்ச்சி ஏற்படுது. ஷீரடி சாய்பாபா அந்த மாதிரிலாம் அவங்க ஃபர்ஸ்ட் அங்க மேல இருந்து வராங்கன்னா அவங்க அந்த மகான் ஆத்மான்றது தெரியுது. அதனால எல்லாரும் அவங்கள்ட்ட போறாங்க. சுப்ரீம் என ஒரு தந்தையை மட்டுமே கூறப்படுகிறது. பாபா சொல்றாரு, மகான் ஆத்மான்னு எல்லாரையும் சொல்லிக்கலாம், ஆனா சுப்ரீம் ஆத்மா, சுப்ரீம் ஃபாதர் ஒரு கடவுள் தான், சிவன் மட்டும்தான், தந்தை மட்டும்தான் சொல்லப்படுது. அவர்களும் தர்மத்தை உருவாக்குவதால் மகான் என கூறப்படுகிறது. அவங்களாம் தர்மத்தை உருவாக்குறதுனால மகான் ஆத்மான்ட்டு சொல்லப்படுது. ஆனாலும் வரிசைப்படியாக பின்னால் வருகின்றனர். அவங்க எப்ப நடிக்க வராங்கன்னா வரிசை கிரமமா தான் இறங்கி வராங்க. இவர் கடைசியா தான் இறங்கி வந்திருக்காரு. 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஒரு ஆத்மா சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை செய்த. இப்பதான் லேட்டஸ்டா தான் அவர் வந்திருக்காரு. 500 வருஷத்துக்கு முன்னாடி குருநானக் சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை பண்ணியிருக்காரு. அந்த நேரத்தில் கிரந்தம் கூட இருந்திருக்க முடியாது. அந்த நேரத்துல குரு கிரந்த் கூட அப்ப உருவாக்கல. அவரே கூட எழுதல அந்த குரு கிரந்த்ன்ற புக்கை. என்ன போதனை கொடுக்க முடியும்? நிச்சயமாக பிற்காலத்தில் தான் உருவாக்கி இருப்பார்கள். அந்த நேரத்துல அவர் புக்கெல்லாம் எழுதியிருக்க மாட்டாரு, போதனையும் கொடுத்திருக்க மாட்டாரு. பிற்காலத்தில் தான் அதை உருவாக்கி இருப்பாங்க. அவர் எழுதியிருக்க மாட்டாரு, இவங்க அதை ஃபாலோ பண்ணவங்க தான் எழுதியிருப்பாங்கன்றார். ஆர்வம் வந்ததனால் தந்தைக்கு மகிமை செய்தனர். மற்றபடி இந்த புத்தகம் போன்றவை பிற்காலத்தில் நிறைய பேர் வந்த பிறகுதான் உருவாக்கப்பட்டது சொல்றாரு. ஆர்வம் வந்ததுனால ஆரம்பத்துல எல்லாரும் அது மகானாத்மாவா இருந்ததுனால அவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. அதனால அவர்கிட்ட நிறைய பேர் சீக்கிய தர்மத்துல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்ப கடவுளுக்கு மகிமை பண்ணியிருப்பாங்க. மற்றபடி இந்த புத்தகம் குரு கிரந்த் இந்த புத்தகம்லாம் கடைசியா தான் நிறைய பேர் ஆன பிறகுதான் எழுதியிருப்பாங்கன்னு சொல்றாரு. ஏனென்றால் படிப்பவர்களும் தேவையல்லவா, ஏன்னா அந்த புக்கை படிக்கிறவங்களும் வேணும் இல்லையா. அதனால கடைசியா யாரா எழுதியிருப்பாங்க. அனைவருடைய சாஸ்திரங்களும் பிற்காலத்தில் தான் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரிதான் இந்த ராமாயணம், மகாபாரதம் எல்லாமே பகவத்கீதை கொண்டு அந்த அவங்க வாழ்ந்த டைம்ல உருவாக்கல. கிருஷ்ணர் வாழ்ந்தார், ராமர் வாழ்ந்தார்னா அந்த நேரத்துல அதெல்லாம் சாஸ்திரங்களே உருவாக்கப்படலை. அது பிற்காலத்துல தான் அந்த தர்மம் ஃபார்ம் ஆகி அது எழுதப்பட்டிருக்குன்றாரு. பக்தி மார்க்கம் ஆரம்பமான பிறகு சாஸ்திரங்கள் படிக்கப்பட்டதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஞானமும் தேவையில்லவா, இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். முதலில் சதோ பிரதானமாக இருப்பாங்க, பிறகுதான் சதோ ரஜோ தமோ நிலைக்கு வராங்க. எந்த ஒரு ஆத்மாவா இருந்தாலும் மேல இருந்து இறங்கும் போது தூய்மையா தான் வருது, அதுக்கப்புறம் எல்லாரையும் பார்த்துதான் வீணா போயிடுது. சதோ ரஜோ ஆகுது, தமோ நிலைக்கு எல்லா ஆத்மாவும் வந்துடுறாங்கன்றார். நிறைய பேர் வந்த பிறகு மகிமை ஏற்படும், மேலும் சாஸ்திரங்கள் உருவாக்கப்படும். எப்ப அந்த தர்மத்துல நிறைய பேர் மேல இருந்து கீழே இறங்கி வராங்களோ மகிமை அந்த தர்மத்துக்கு ஏற்படும். அப்புறம் அந்த தர்மத்துக்கான சாஸ்திரங்கள்லாம் உருவாக்கப்படும் சொல்லி பாபா சொல்றார். இல்லையெனில் வளர்ச்சியை யார் செய்ய முடியும்? இல்லைன்னா யார் அந்த தர்மத்தை வளர்க்க முடியும்னு சொல்றாரு. பின்பற்றக்கூடியவர்களும் உருவாக வேண்டும் அல்லவா. இப்போ ஒரு தர்மம் இருக்குன்னா அது ஸ்தாபகர் இருக்காருன்னா அது ஃபாலோயர்ஸும் இருக்கணும் இல்லையா. அதனால மேல இருந்து ஆத்மா நிறைய பேர் இறங்கி ஃபாலோ பண்றாங்கன்றாரு. சீக்கிய தர்மத்தின் ஆத்மாக்கள் பின்பற்றுவார்கள். யாரெல்லாம் சீக்கிய தர்ம ஆத்மாக்களோ அவங்கெல்லாம் மேல இருந்து கீழே இருந்து நடிக்க பிறந்து அப்படியே அந்த அந்த உடல்ல ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்து அப்படியே வந்துட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த ஃபாலோவர்ஸா மாறுறாங்க சீக்கிய தர்மத்துக்குன்னு சொல்லி இதை புரிய வைக்கிறார். இதற்கு மிகவும் காலம் தேவைப்படுகிறது. ஆனாலும் ஒரு தர்மம் உருவாகணும்னா அதுக்கு ரொம்ப காலம் தேவைப்படுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. புதிய ஆத்மா வந்தவுடன் துக்கத்தை அடையாது. எந்த ஒரு ஆத்மா மேல இருந்து வந்தாலும் வந்தவுடனே துக்கம் அடையாது, கடைசியா தான் துக்கம் அடையுன்றாரு. அது விதிமுறையும் அல்ல, அந்த சட்டத்துல விதிமுறையே இல்லைன்றாரு. டிராமாவுடைய சட்டத்துல அந்த மாதிரி ஒரு விதிமுறையே இல்லை. வந்த உடனே துக்கம் கொடுங்க, வந்த உடனே அடிங்க உதைங்க ஆத்மா
ஒரு ஒரு சட்டமே இல்லைன்றாரு. வந்தவொடனே ஜாலியாக இருக்கணும், அதுதான் எந்த ஆத்மாவாக இருந்தாலும் வந்தவொடனே ஜாலியாக தான் இருக்கும். இப்போ கூட யாரெல்லாம் நடிக்க வராங்களோ அவங்க ஜாலியாக தான் இருப்பாங்க. அதனால தான் நம்ம சொல்லுவோம், ஏன்னா இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்க, நம்ம மட்டும் தான் கஷ்டப்படுறோம். ஏன்னா அவங்களாம் புதுசாக இறங்கியிருக்கிற ஆத்மா, அதனால அவங்க சதோவா இறங்குனதுனால அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. இதுவே சொர்க்கம்ன்றாங்க. நமக்கு இது நரகமா தெரியுது, அவங்களுக்கு இது சொர்க்கமா தெரியுது. ஏன்னா அவங்க இப்பதான் இறங்கியிருக்காங்க, நல்லவங்களா இறங்கியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த கெட்ட குணங்கள்லாம் இல்லை. அதனால அவங்களுக்கு வாழ்க்கை இனிப்பா இருக்கும். இங்க நமக்கு வந்து எல்லாமே நம்ம நடிச்சு 84 பேரையும் நடிச்சுட்டு டோட்டலா கரெக்ட் ஆகி போய் அந்த மாயாவுடைய அம்சமா நம்ம உட்காந்துக்கிறோம். தமோ நிலையில இருக்கனால நமக்கு துக்கமா தெரியுதுன்னு சொல்றாரு. ஆத்மா சதோ பிரதானத்துல இருந்து சதோ ரஜோ தமோ நிலைக்கு வரும்போதுதான் துக்கமே ஏற்படுகிறது. எப்ப ஆத்மாவுக்கு துக்கம் வருதுன்னா அதுக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்னு கூட தெரியாது. சதோல வந்து துக்கமே அதுக்கு ஏற்படாது. ரஜோல துக்கம் கொடுக்குறாங்கன்னு கூட தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். தமோ நிலைக்கு வந்தாதான் ஏதோ நம்மளை ஏதோ பண்றாங்களே, நம்மளை ஏமாத்துறாங்களே, அதெல்லாம் கூட தெரிய ஆரம்பிக்கிறது தமோ நிலையில தான். அப்ப திரும்ப நம்ம ஏமாத்தணும், இவங்கள விடக்கூடாது, பழி வாங்கணும் அப்படிலாம் தோன்றது அந்த தமோ பிரதானத்துலதான். அப்பதான் நமக்கு துக்கமே ஏற்படுதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதுதான் விதிமுறையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்படிதான் டிராமா உருவாக்கப்பட்டிருக்கு, இதான் விதிமுறைன்னு சொல்றாரு. இங்க ராவண சம்பிரதாயமும் கலந்திருக்கிறது. பாபா சொல்றாரு, இப்ப கலியுகம் கடைசியில இப்ப மாயா ராவனோட சம்பிரதாயம் இருக்குது, ஈஸ்வரனும் அவரு ஒரு பக்கம் நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு, ராம சம்பிரதாயம் கலந்துருக்குதுன்றாரு. இப்போது யாருமே கம்ப்ளீட் ஆகல, சம்பூர்ணமா ஆகல, பாப் சமான் ஆகல. சம்பூர்ணம் ஆகிட்டாங்கன்னா சரீரத்தை விட்டுருவாங்க. இப்ப நம்மளாம் பாபா நினைக்கிறோம்ல, பாபா நினைக்க நம்ம கர்ம கணக்கு முடிஞ்சிரும். நம்ம அமைதியா கர்ம கணக்கெல்லாம் ஃபேஸ் பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்ம கம்ப்ளீட் ஆயிடுவோம். நமக்குள்ளார அவகுணங்கள்லாம் போயிட்டு தெய்வீக குணங்கள் வந்துடும், சக்திகள் நிரம்பிடும், ஆத்மா பேட்டரி சார்ஜ் ஆயிடும், சக்தி நிரம்பிடும், ஞானம் நிரம்பிடும், குணங்கள் நிரம்பிடும். கம்ப்ளீட் ஆயிட்டோம்னா சரீரத்தை விட்டுடுவாங்கன்றாரு. அது வரைக்கும் சரீரத்தை விட மாட்டாங்க. இன்கம்ப்ளீட்டா இருக்கிறோம்னா நம்ம ஆத்மா இந்த உடல்ல தான் இருப்போன்றாரு. கர்மாதீத அடைந்தவர்களுக்கு எந்த துக்கமுமே ஏற்படாது. இப்ப யாரெல்லாம் கர்மாதீத நிலை அடைஞ்சிட்டாங்களோ, கர்மங்களை வென்ற நிலை, அதாவது கர்ம கணக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க, யாராருக்கு எவ்வளவு செட்டில்மெண்ட், யார் துக்கம் கொடுத்ததெல்லாம் திரும்ப வாங்கியிருப்பாங்க, யாராருக்கு என்ன வேலை செய்யணுமோ செஞ்சு எல்லாமே கர்ம கணக்கு செட்டில் பண்ணிட்டாங்க, அதாவது சுகம்தான் கொடுக்குறாங்க. பாப் சமான் நிலையில இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எந்த துக்கமுமே வராதுன்றாரு. அவங்களுக்கு துக்கமே ஏற்படாது. ஏன்னா ஆத்ம சோல் கான்சியஸ்ல வந்துருவாங்க, ஆத்ம உணர்வுல வந்துருவாங்க, தேக உணர்வுல இருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு துக்கமே அனுபவம் ஆகாது. அவர்கள் இந்த கெட்டுப்போன உலகில் இருக்க முடியாது. அந்த மாதிரி யார் கர்மாதீத அடைஞ்சிட்டாங்களோ அவங்க அந்த உடலை கூட விட்டுட்டு போயிடுவாங்க. ஏன்னா உடலால கூட நமக்கு துக்கம் வருது இல்ல, உடல்ல நோய் வரும், உடல்ல பிரச்சனை வந்தா அப்ப அதையும் துக்கமா ஆத்மா வந்து அனுபவம் செய்யும். அதனால அந்த உடலை விட்டுட்டு கூட ஆத்மா போயிடுது. அந்த கெட்டு போன உலகத்திலயும் அது இருக்காதுன்றாரு. அவர்கள் இங்கிருந்து சென்றுடுவாங்க. யார் கர்மாதீத அடைஞ்சிட்டாங்களோ அவங்க இங்க இருந்து சூட்சும லோகத்துக்கு போயிடுவாங்க, பிரம்மா பாபா கூட போயிடுவாங்க சொல்றார். மீதி இருப்பவர்கள் கர்மாதி நிலை அடையாமல் இருப்பார்கள். ஆனா மிச்சம் மீதி பேரு கர்ம கணக்கே முடிக்கல, திரும்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. திரும்ப பிகே ஆகி கூட இன்னும் மாறல, பாபாவை நினைக்கல, யோகா பண்ணல, பாவத்தை அழிக்கல, இன்னுமே இங்கேயே இருக்கணும்னா இங்கேதான் இருக்கணும்ன்றாரு. கர்மாதி நிலை அடையாம இங்கே இருப்பாங்கன்றாரு. அனைவரும் ஒன்று சேர்ந்து கர்மாதி நிலை அடைய முடியாது. அப்படி கிடையாது, பிகே ஆயிட்டா எல்லாரும் ஒன்னா கர்மாதீத நிலை அடைய முடியாதுன்றாரு. ஒவ்வொருத்தவங்களாதான் கர்மாதி நிலை அடைவாங்க. விநாசமானாலும் கூட கொஞ்சம் பேர் மீதி இருப்பாங்கன்றாரு. விநாசம் முடிஞ்சிரும். விநாசம் முடிஞ்சு கூட சில பேர் கர்ம கணக்கு முடிக்காம பிகேஸ் இருப்பாங்கன்றாரு. பிரளயமே ஏற்படாது. இன்னும் கொஞ்சம் பேர் இந்த உலகத்துல நான் பிகேஸும் இருப்பாங்க, பிகேஸ் இருப்பாங்க. கலியுகமா தான் இருக்கும். கலியுகம் அப்ப கிருஷ்ணர் பிறப்பாரு. கிருஷ்ணர் பிறந்து கூட கலியுகமா தான் இருக்கும். அப்புறமா எப்ப வந்து அரியணை ஏறுறாங்களோ, லட்சுமி நாராயணா கிருஷ்ணர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி அரியணை ஏறுறாங்களோ அப்போதான் வந்து சத்தியுகமா மாறும். அது வரைக்கும் கலியுகமா தான் இருக்கும். பிரளயம்லாம் ஏற்படாது, உலகம் அப்படியே மாறும். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கும் போதே மாறுது இல்ல. இப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பில்டிங் இருந்ததா, இவ்வளோ இது இருந்ததா, இல்லை இல்லையா? அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போதே மாறிடுச்சுல. ஐயோ எப்படி மாறிடுச்சு பாறேன், எங்க ரோடு முன்னாடிலாம் இப்படி இருக்காது, செடி கொடியெல்லாம் இருந்தது, இப்ப பார்த்தா பில்டிங் ஆயிடுச்சுன்னு சொல்றோம்ல. அது மாதிரி பாபா சொல்றாரு, நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த உலகம் சொர்க்கமா மாறிடும்ன்றாரு. கலியுகம் அப்படியே சொர்க்கமா எப்படி மாறுதுன்றத பாப்பீங்கன்றாரு. யார் இருக்கிறோமோ அவங்க பாப்போன்றாரு. கர்மாதீத அடைஞ்சிட்டா நீங்க போயிருவீங்க, கர்மாதீத அடையாதவங்க பாப்பாங்கன்றாரு.
எல்லாமே நடக்கும்ன்றாரு. பிரளயம் ஏற்படாது, ராமரும் ஆண்டார் ராவணனும் ஆண்டார் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பாட்டெலாம் கூட இருக்குல்ல, ராம ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு ஒரு பாட்டெலாம் கூட எழுதி வச்சிருக்காங்க. அதை எப்படி கரெக்டாக எழுதியிருக்காங்க? ராமரும் ஆண்டார்னா சிவபாபாவோட ராஜ்யம், ராவணன்றது மாயாவோட ராஜ்யம், ரெண்டு பேரும் ஆண்டாங்கன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. ராவணனின் குடும்பம் மிக பெரியதாக இருந்தது. பாபா சொல்றாரு, இருக்கிறதுலே ராவணனுடைய குடும்பம் தான் பெருசுன்றாரு. ஏன்னா 800 கோடி ஆத்மாக்கள் இல்லையா, காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம் தான் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, அதோடய சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ராவணனுடைய குடும்பம், எல்லாருமே டோட்டலா எல்லாருமே ராவணனோட குடும்பம் தானே. நம்ம எல்லாருமே 800 கோடி அந்த மாதிரி கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்பதான் பாபா நம்மளை பிரிச்சு எடுக்கிறாரு. நமது குடும்பம் மிக சிறியது. பாபா சொல்றாரு, இப்போ நம்மளை பாபா தேர்ந்தெடுத்து பிக்கை ஆக்கியிருக்காரு. நம்ம குடும்பம் ரொம்ப சின்னதுன்றாரு. அங்க எத்தனை தர்மத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க பாருங்க. தேவி தேவதா தர்மம் தான் அனைத்தையும் விட முதலானதாகும். ராவண ராஜ்யத்துல எத்தனை தர்மம், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சீக்கிய தர்மம் புத்த தர்மம் அளவே கிடையாது. தர்மம் சந்நியாச தர்மம் வேற. ஆனா பாபாவுடைய ராஜ்யத்துல ராமராஜ்யத்துல தேவி தேவதை தர்மம் தான் இருந்துச்சு. அதுதான் எல்லாத்த விட முதலாவது தர்மன்றார். எனவே நமது குடும்பம் தான் மிக பெரிதாக இருக்கணும். உண்மையிலே பாத்தீங்கன்னா நம்ம குடும்பம் தான் பெரிய குடும்பமா இருக்கணும். இப்போது அனைவரும் கலந்துட்டாங்கன்றாரு. ஆகவே நிறைய பேர் கிறிஸ்துவர்களாக ஆகிட்டாங்க. இருந்தாலும் இங்க ஹிந்துவா இருந்தவங்க நிறைய பேர் போய் கிறிஸ்துவா மாறிட்டாங்கன்றாரு. அங்க மனிதர்கள் சுகத்தை அந்தஸ்தை பார்த்து அந்த தர்மத்துக்கு மாறிட்டாங்க. இப்ப ஹிந்துவா இருந்தவங்க சிலர் வந்து இந்த கடவுளை கும்பிட்டா ஒன்னும் சரி வரல, இந்த முருகர் விநாயகர் இவங்களெல்லாம் கும்பிட்டு ஒன்றும் நமக்கு செட் ஆகலை, நம்ம இப்போ கிறிஸ்டினா மாறிடலான்ட்டு சுகத்தை அந்தஸ்தையை பார்த்து அந்த தர்மத்துக்கு தாவிட்டாங்கன்றாரு. போப்பாண்டவர் வரும்போதெல்லாம் நிறைய பேர் கிறிஸ்துவ தர்மத்துக்கு மாறிட்டாங்க. போப்பாண்டவர் அந்த காலத்துல ரொம்ப அப்படியே பயங்கர சக்திசாலியா இருந்திருப்பார் போல. அவரு அப்படியே நோயெல்லாம் தீர்த்திருப்பாரு. அவங்கதான் ஜபம் பண்றாங்களே, ஜபத்துல நோயெல்லாம் போக்கிடுறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க கிறிஸ்துவ தர்மத்துல. அப்படியே நோய் போயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஜபம் செய்யறாங்க. ஏன்னா அவங்க காட் இஸ் லைட்டுன்னு கரெக்டா தானே வணங்குறாங்க. அது எல்லாமே காணாம போயிடுது. அவங்க அப்படியே எண்ணங்கள் மூலமாவே உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போக்கிடுறாங்க, ஜபம் பண்றாங்க. அதாவது கூட்டு பிரார்த்தனை அது மாதிரிலாம் செய்யறாங்க. அதனால அந்த தர்மத்துக்கு எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க. போப்பை பார்த்த உடனே நிறைய பேர் கிறிஸ்துவ தர்மத்துக்கு மாறிட்டாங்கன்றார். பிறகு நிறைய வளர்ச்சியும் ஏற்படுகிறது. கிறிஸ்துவ தர்மத்துல நிறைய வளர்ச்சியும் ஏற்படுது. சத்தியுகத்துல ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தை தான் இருக்கும். பாபா சொல்றார், சொர்க்கத்துல ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை தான் இருக்கும். இப்போது பாருங்கள், அனைவரை காட்டிலும் கிறிஸ்துவர்கள் மிகவும் திறமைசாலியாக இருக்கின்றனர். ஆனா இப்ப பாருங்க, பாப்புலேஷன் எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு. இங்க வந்து ஒரு வீட்டுல ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை கிடையாது இல்லையா, நிறைய குழந்தைகள் பெத்துக்கிறாங்க. இப்ப கிறிஸ்துவர்கள் தான் மிகவும் திறமைசாலியாக்குறாங்க. வேற எந்த தர்மம் இந்த அளவு வளர்ச்சி பெறல. மற்ற தர்மத்தை விட கிறிஸ்துவ தர்மம் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. யார் நிறைய குழந்தைகளை பெறுகிறார்களோ அவர்களுக்கு பரிசும் கொடுக்கப்படுகிறது. இப்ப வெளிநாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா, யார் நிறைய குழந்தை பெத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க, பரிசுலாம் கொடுக்குறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு நிறைய மனிதர்கள் தேவைப்படுது. ஏன்னா வெளிநாட்டுல அவங்களுக்கு நிறைய மனிதர்கள் பாப்புலேஷன் வேணும். ஏன்னா அவங்களுக்கு இராணுவம் மற்றும் படைகளுக்கு தேவைப்படுவார்கள். அவங்க இராணுவத்துக்காக நிறைய பேரை கேட்குறாங்க, படைகளுக்காக நிறைய பாப்புலேஷன் கேட்குறாங்க. ரஷ்யா அமெரிக்காவில் அனைவரும் கிறிஸ்துவர்களாக அனைவரும் கிறிஸ்துவர்கள் தான் சொல்றாரு. ரஷ்யாவில் அமெரிக்காவிலலாம் எல்லாருமே கிறிஸ்டின்ஸ் தான், எல்லாருமே கிறிஸ்டின்ஸ்ன்றாரு. 2 குரங்குகள் வெண்ணெய்க்காக சண்டையிட்டது, இடையில் பூனை வந்து சாப்பிட்டு விட்டது என்ற கதை இருக்குது. 2 குரங்கு வந்து வெண்ணெயை சாப்பிட்டுருந்துச்சா, நடுவில் வந்து பூனை அதை வந்து எடுத்துட்டு பிரிச்சு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி அது சாப்பிட்டுச்சான். இதுவும் கூட நாடகத்தில் பதிவாயிருக்கிறது சொல்றாரு. இது நம்ம கதை தான்றாரு. அவங்க 2 பேரும் உலக ராஜ்யத்துக்காக அடைச்சுக்குவாங்க, அமெரிக்கா ரஷ்யா. நடுவுல கிருஷ்ணர் வந்து வெண்ணெயை சாப்பிட்டுருவாரு. உலக ராஜ்யமே கிருஷ்ணர் கையில கடைசியான்னு சொல்றாரு. ஆரம்பத்தில் ஹிந்து முஸ்லிம் சேர்ந்து இருந்தாங்க, இருவரும் பிரிந்து பிறகு பாகிஸ்தானில் புதிய அரசாங்கம் ஏற்பட்டது. பாபா சொல்றாரு பாருங்க, 1947க்கு முன்னாடியே இந்து முஸ்லிம்ஸ்லாம் எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்கன்றாரு. அதுக்கப்புறம் தான் பாகிஸ்தானை பிரிச்சுட்டாங்க, புதிய அரசாங்கம் ஏற்பட்டதுன்றாரு. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இருவரும் சண்டையிட்டாங்க, ஆயுதங்கள் எடுப்பார்கள், வேலையும் நடக்கும். அடிக்கடி இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கும். அவர்களின் உயர்ந்ததிலும் உயர்ந்த காரியம் இதுதான் ஆகும். ஆனால் நாடகத்தில் வெற்றியடைய வேண்டும் என்ற விதியே உங்களுடையதான்றார். கடைசியா பாரதம் தான் ஜெயிக்குன்றாரு. ஃபுல் உலகமும் அழிஞ்சு போய் வெறும் பாரதம் மட்டும் தான் இருக்கும். அங்க வந்து கிருஷ்ணர் வந்து ராஜ்யம் பண்ணுவாரு. இது நாடகத்தின் விதியே இப்படிதான் இருக்குன்றாரு. 100% வெற்றி வந்து உங்களுக்கு தான் உறுதி செய்யப்பட்டது. உங்களை யாராலும் வெல்ல முடியாது. ஏன்னா நீங்க தான் மாயாவை ஜெயிக்க போறீங்க. நீங்க என்னைக்கு மாயாவை வெல்றீங்களோ அன்னைக்கு உலக ராஜ்யம் உங்க கையிலன்றாரு. மற்ற அனைவரும் அழிஞ்சிருவாங்கன்றாரு.
எல்லாருமே அவங்கவுங்க பாட்டை முடிச்சுட்டு கிளம்பிடுவாங்க. புதிய உலகில் நம்முடைய ராஜ்யம் தான் இருக்கும், சொர்க்கம் உருவாகும், அங்கே நீங்கள் தான் ராஜ்யம் பண்ணுவீங்கன்றார். அதற்காக தான் இப்போ படித்து தகுதியாகின்றோம் என நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ பாபா நம்மளை எதுக்கு படிக்க வைக்கிறார்? இந்த ஞானம் டெய்லி கிளாஸ் எடுக்கிறாரு, அமிர்த வேலை பண்ண வைக்கிறாரு. இதெல்லாம் நம்மளை அப்படியே அவர் ஒரு பக்கம் அவர் என்ன செய்கிறார், நேற்று சொன்னார்ல, ஈஸ்வரனுடைய காரியம் என்னன்ட்டு வெளி உலகத்துக்கு தெரியாது. அந்த மாதிரி இப்போ நம்மளை தகுதியாக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் தகுதியானவர்களாக இருந்தீர்கள், இப்போது தகுதியற்றவர்களாக ஆயிட்டீங்க, மீண்டும் நீங்க தகுதியானவர்களாக ஆகணுன்றாரு. அதாவது நேற்று என்ன நடந்ததோ அது நல்லது, இன்னைக்கு நடக்கிறதும் நல்லதுன்ற மாதிரி சொல்றாரு. நேற்று நீங்க தகுதியானவளா இருந்தீங்க, இன்னைக்கு தகுதியற்றவளா ஆயிட்டீங்க, திரும்ப நீங்க அப்படி ஆவீங்கன்றார். பதித்த பாவனரே வாருங்கள்ட்டு பாடுறாங்க, ஆனா அர்த்தத்தையும் புரிஞ்சிக்கல. இதுதான் முற்றிலும் முள்காடாக இருக்குதுன்றாரு. இப்போது முள்காடான உலகத்தை தான் மலர் தோட்டமாக ஆக்கிறதுக்கு தந்தே வந்திருக்கிறார், குணங்களை மாத்த வந்திருக்கிறார். அந்த உலகம் தெய்வீகமானது, இதுவோ அசுர உலகமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. முழு மனித உலகில் ரகசியத்தையும் புரிய வைக்கப்படுகிறது. இப்ப பாபா முழுசா ரகசியத்தை புரிய வைக்கிறார். நாம் தன்னுடைய தர்மத்தை மறந்து தாழ்ந்த நிலை அடைந்து விட்டோம் என நீங்கள் புரிஞ்சிருக்கிறீர்கள். நம்ம நம்மளுடைய தர்மமும் கெட்டு கர்மமும் கெட்டு போயிட்டோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம தர்மம் எது? நம்ம தேவி தேவதா தர்மம். நம்ம எந்த மாதிரி இருந்தோம், நம்ம தர்மத்தை உருவாக்கினவரே கடவுள் தான்றது கூட மறந்து போயிட்டோம்னு சொல்றாரு. ஆகவே எல்லா கர்மங்களும் பாவங்களாகிவிட்டது. தர்மம் கெட்டதுனால கர்மம் கெட்டு போய் செய்யற கர்மெல்லாம் பாவம் ஆயிடுச்சு. நல்லதுன்னு நினைச்சு செய்ய போய் எல்லாமே கெட்டதாயிடுச்சுன்றாரு. கர்மம் விகர்மம் அகர்மத்தின் விளைவையும் பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார். கர்மா நம்ம ஆத்ம உணர்வுல செஞ்சோம்னா அது அகர்மம் ஆயிடும், யாரையும் பாதிக்காது. அதே நம்ம அந்த உடல் உணர்வுல 5 விகாரத்தின் வசப்பட்டு எது செஞ்சாலும் அது விக்கிரமம் பாவகர்மன்றாரு. அது மாதிரி உங்க தலை மேல 1000 பாவகர்மம் இருக்குன்றாரு. 2500 வருஷம் நீங்க அவ்வளவு பாவம் பண்ணிருக்கீங்கன்றாரு. ஏன்னா நம்ம செஞ்சதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டோன்றாரு. அதாவது எல்லாமே அந்த 5 விகாரம் சம்பந்தப்பட்டு தப்பு பண்ணிட்டோன்றாரு. உண்மையாகவே நாம் நேற்று அவ்வாறு தான் இருந்தோம்ட்டு புரிஞ்சுக்கிறீங்க. பிறகு இன்று நாம் மீண்டும் இவ்வாறு ஆகின்றோம். அருகாமையில் உள்ளோம் அல்லவா? இப்ப நம்ம சொர்க்கத்தை நெருங்கிட்டோன்றார் பாபா. நேற்று உங்களை தேவாத்மாவாக ஆக்கியிருந்தேன். இது கல்கி பாத்துன்றாரு. இது நேத்து நடந்த விஷயம். இது நேத்து தான் உங்களை நான் சொர்க்கத்துல தேவதையா ஆக்கிட்டு போனேன், ராஜ்ய பாக்கியத்தையே கொடுத்திருந்தேன். பிறகு அவனத்தும் எங்கு சென்று விட்டது என பாபா கேட்கின்றார். பாபா நேத்து தானே உங்களை சொர்க்கத்துல உட்கார வச்சுட்டோன்னா, இன்னைக்கு என்ன எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அவருக்கு ஒரு ஒரு அரை கல்பன்றது ஒரு நாள் ஒரு நேத்துன்ற மாதிரி சொல்றாரு. இந்த அரை கல்பம் அவருக்கு இன்னைக்கு. அதான் இன்னைக்கு நான் எப்படி உட்காந்துருக்கீங்கன்னு கேட்குறாரு. இப்போ இதையெல்லாம் எங்கே போயிடுச்சு சொல்லி கேட்குறாரு. பக்தி மார்க்கத்தில் நாம் எவ்வளவு செல்வத்தை இழந்தோம் என உங்களுக்கு நினைவு வந்துவிட்டது. எல்லாம் எங்கே போயிருக்கோம்? கோயில் கட்டி அன்னதானம் வஸ்திரதானம் எல்லாத்தையும் பண்ணியே இழந்திருப்போம். எத்தனை ராஜாவா ஆகி துவாபர யுகத்துலேருந்து கோயில் கட்டியிருப்போம் இல்லையா? அப்படியே எல்லாத்தையும் தான தர்மம்லாம் பண்ணி புண்ணிய காரியம்னு நினச்சி தவறு பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டீங்கன்றாரு. நேற்றைய விஷயம் அல்லவா, எல்லாமே நேத்து நடந்ததுதான்றாரு. தந்தை உள்ளங்கையில் சொர்க்கத்தை கொண்டு வந்துள்ளார். இப்ப அப்பா வந்திருக்கிறாரு. அப்பா சும்மாவா வருவாரு? கொண்டு வந்தால்தான் தந்தை சொல்லுவாங்கல்ல, கையில சொர்க்கத்தை எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்றாரு. இந்த ஞானம் புத்தியில் இருக்கணும்னு சொல்றாரு. இந்த கண்கள் எவ்வளவு ஏமாற்றம் செய்யறது? கெட்ட பார்வை ஞானத்தின் மூலமாக சுத்தமானதாக ஆக்க வேண்டும். இப்ப இந்த கண்ணு தான் ஏமாத்துதுன்றாரு. உலகத்துல இருக்கிற எல்லாம் பர்மனன்ட்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, எல்லாம் அழிய போகுது, கண்ணு ரொம்ப ஏமாத்துதுன்றாரு. இப்போ கெட்ட பார்வையை சுத்தமா ஞானத்தின் மூலமா சுத்தமா ஆக்குங்கன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறார். நல்லது. இனிமேல இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணை காண முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்னுடைய எல்லையற்ற டைரியில் குறித்து கொள்ளுங்கள். நாம் நினைவிலிருந்து எவ்வளவு லாபத்தை அதிகப்படுத்தி இருக்கிறோம். சார்ட் வைங்கன்றாரு. நான் காலேருந்து எவ்வளோ நேரம் பாபா நினைச்சேன், எழுதுனாதான் தெரியும், இல்லைன்னா நம்ம வேஸ்ட் பண்றதே தெரியாது. அதனால செக் பண்ணுங்கன்றாரு. நஷ்டம் அடையவில்லை தானே? நினைவில் இருந்த நேரத்தில் புத்தி எங்கெல்லாம் சென்றது? பாபா நினைக்கும் போது, அமிர்த வேலையில நினைக்கும் போது கூட புத்தி அங்கங்க போகுது. எப்படி போகும் புத்தி? இன்னைக்கு எங்கேயாவது போனோம் அப்படின்னா அதுலயே போகும். அதை எடுத்து வைக்கணும், இதை எடுத்து வைக்கணும், சாப்பாடு செய்யணும், இதெல்லாம் புத்தி போகும். அதெல்லாம் புத்தி எங்க போகுதுன்னு அலைப்பாயுதுன்னு செக் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நீங்க செய்யறதெல்லாம் உங்க நன்மைக்காக தான். நீங்க மத்தவங்களுக்காக ஒன்றும் கிடையாது. நம்ம பொய் சொல்றதுனால மத்தவங்களுக்கு என்ன நல்லது நடக்க போதா? நமக்கு தான் நஷ்டம் ஏற்பட போகுது. நமக்கும் பாபாவுக்கும் மட்டும் தெரிஞ்சா போதும். நமக்கு நம்ம ஒழுங்கா பாபா நினைக்கிறோமா? அதான். மற்றவங்களுக்காகலாம் நம்ம சார்ட் வைக்கிறேன், மற்றவங்களுக்காகலாம் செய்ய தேவையில்ல. நமக்காக பாபாக்காக கூட கிடையாது, நம்ம நன்மைக்காக தான் பாபா செய்ய சொல்றாரு.
செக் பண்ணுங்க, கண்டிப்பா செக் பண்ணுங்க. மாயா உங்களை ஏமாத்தினுன்றாரு. 2வது பாயிண்ட், இந்த ஜென்மத்தில் சிறு வயதிலிருந்து என்னென்ன தவறான காரியங்கள் மற்றும் பாவங்கள் ஏற்பட்டதோ அதனை குறித்து கொள்ளுங்கள். இன்னைக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இன்னைக்கு எழுத சொல்றாரு நம்மள. இந்த பிறவில சின்ன வயசுல இருந்து என்ன நான் தப்பு செஞ்சேன், எந்த பாவங்கள் என் மூலமா ஏற்பட்டதுன்றத எழுதி வச்சுக்கோங்க. பாபாட்ட சொல்லிடுங்க. எந்த விஷயங்கள் மனதை உறுத்துதோ அதனை தந்தையிடம் கூறி லேசாக ஆகுங்கள்னு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாரு. அதனால எதெல்லாம் மனசு உறுத்துதோ அது தவறுன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அதை பாபாட்ட இப்பயே கொடுத்துருங்க. அதெல்லாம் சிவன்கிட்ட நம்ம கொடுக்கறது. அந்த நஞ்சை அவர் கழுத்துல வாங்கிக்கிறாரு, அது நம்ம கிட்ட இருந்து போயிடுது, அது பாபா மன்னிச்சு விட்டுறாரு. 50% தண்டனையை வந்து வாபஸ் நமக்கு வந்து வாங்கிடுறாரு. கொஞ்சமாக தான், அதை ரொம்ப கஷ்டமாக நிறைய அனுபவிக்காம அவர் கொஞ்சமாக்கிடுறாரு. இப்போது எந்த ஒரு பாவ காரியமும் செய்யக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு மனசு லேசாகிக்கிட்டு இனிமேல் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்றார். வரதானம்: கர்ம பந்தனங்களை சேவையின் பந்தனமாக மாற்றக்கூடிய அனைவரிடமிருந்தும் விடுபட்டவர் மற்றும் பரமாத்மாவிற்கு பிரியமானவர் ஆகுக. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த கர்ம கணக்கின் மூலமாக நிறைய பந்தனம் உருவாயிருக்கு. கூடவே கணவன், மனைவி, குழந்தைங்க, அதை மாதிரி நிறைய கூட இருக்கிறாங்க. நிறைய இது மட்டும் இல்லாமல் நிறைய உறவுகள் கூட இருக்கிறாங்க. இது வந்து கர்மத்தின் காரணமாக பந்தனங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த கர்ம பந்தனங்களுக்கு சேவை பண்ணும்போது, வேலை செய்யும் போது டென்ஷன் ஆகுது. பாபா சொல்றாரு, டென்ஷன் ஆகக்கூடாது. அந்த கர்ம பந்தனங்களை சேவையின் பந்தனமாக மாத்திரணும். இவங்கெல்லாம் பிகேஸ், இவங்கெல்லாம் சொர்க்கத்துல வரப்போற தேவதைகள். இவங்கெல்லாம் எனக்கு சேவை, நான் எனக்கு சேவைக்காக சேவை ஸ்தானத்துல இருக்கிறேன். இவங்களுக்காக சேவையின் பந்தனமாக அதை மாத்திருங்க சொல்றாரு. அனைவரிடமிருந்து விடுபட்டவராயிட்டு பாபா சேவை செய்யறேன்னு நினைச்சிட்டு செய்யுங்க. வீட்லயே நீங்க சேவை செய்யறேன்னு நினைச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அது வந்து டென்ஷன் ஆகாதுன்றாரு. அப்ப நீங்க விடுபட்டு பரமாத்மாவுக்கு பிரியமானவராக ஆயிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. பரமாத்மாவின் அன்பு தான் பிராமண வாழ்க்கையின் ஆதாரமாகும். அப்ப பாபாவுடைய, கடவுளுடைய அன்பு தான் பிகே வாழ்க்கை லைஃபோட ஆதாரமே. ஆனால் அதை அடைய வேணும்னா விடுபட்டவர்களாக ஆகணும். ஆனா கடவுளுடைய அன்பு கிடைக்கணும்னா நம்ம இங்க உலகத்துல எதன் மீதும் அன்பு வைக்க கூடாது, பற்று வைக்க கூடாது. அன்பு வைக்கலாம், பற்று வைக்க கூடாது. எது மேலேயும் நம்ம வந்து அது விடுபட்டு இருக்கணும்ன்றாரு. இது வேணும், அது வேணும், இவங்க இருந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எதன் மீதும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. ஏன்னா அட்டாச்மெண்ட் வச்சோன்னா அந்த ரூபத்திலே நமக்கு துக்கம் வரும். யார் மேல அட்டாச்மெண்ட், எந்த பொருள் மேல அட்டாச்மெண்ட் வைக்கிறோமோ அந்த ரூபத்திலே நமக்கு துக்கம் வரும். ஏன்னா பாபாட்ட இருந்து அது நம்மளை பிரிக்குது இல்லையா. அதனால அதன் மூலமாவே மாயா வந்து துக்கத்தை எடுத்துட்டு வந்து விடும். அதனால எதை நீங்க பாபாவுடைய அன்பை அடையணும்னா நீங்க விடுபட்டவர்களா ஆகணும். குடும்பத்தில் இருந்தாலும் சேவைன்னு போட்டு இருக்கிறீங்க. இப்போ நீங்க ஃபேமிலியில இருக்கிறீங்க, பிகே லைஃப்ல குடும்பத்துல இருந்து சரண்டர் ஆயிருக்கீங்க. குடும்பத்துல தான் இருக்கிறீங்க, ஆனா பிகேவா இருக்கிறீங்கன்னா நீங்க அங்க எதுக்காக அங்க வச்சிருக்காரு பாபா? சேவைக்காக உங்களை வச்சிருக்கிறாரு. நீங்க அங்க இருந்து உங்களோட வைப்ரேஷன் மூலமா அந்த வீட்டை மாத்தி வீட்டுல இருக்கிறவங்களாம் நீங்க மாத்தணும், பிகேவா மாத்தணும். அதனால பாபா சேவையின் பொருட்டு நான் அந்த வீட்டுல இருக்கேன். கணக்கு வழக்கு இருக்கிறது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். கூட இருக்கிறவங்கலாம் இதெல்லாம் எனக்கு கணக்கு வழக்கு பார்க்குறவங்களாம் கணக்கு வழக்காகவே பார்க்க வேண்டியது. அப்போ என்ன ஆகும்? ஒரே டென்ஷன் ஆகும். இதெல்லாம் பாரு, என்ன சில பேர் வாயிலேருந்தே ஒரு நான் என்ன பாவம் பண்ணனோ தெரில அப்படின்ட்டு. அது மாதிரிலாம் பேசாதீங்க. கணக்கு வழக்குன்ட்டு ஒருபோதும் நினைக்காதீங்க. ஆனால் சேவைக்காக இருக்கிறேன்ட்டு நினைங்க. சேவையின் பந்தனத்தில் மாட்டிக்கொள்வதன் மூலமாக கர்ம பந்தனங்கள் அழிந்து விடும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ சேவைன்னு நினச்சிட்டு நீங்கள் செய்யும் போது உங்களுடைய கர்ம பந்தனம் அதில் அழிஞ்சிரும்ன்றாரு. சேவை உணர்வு இல்லைன்னா கர்ம பந்தனம் இழுத்துரும்ன்றாரு. எங்கு கர்ம பந்தனம் இருக்குதோ அங்கு துக்கத்தின் அலைகள் தான் இருக்கும். பாபா எவ்வளோ கரெக்டா புரிய வைக்கிறாரு பாருங்க. சேவன் நினைச்சுன்னு செய்யும் போது கர்ம பந்தனம் முடிஞ்சிடும். சப்போஸ் சேவன் இல்ல என்னோட கர்ம கணக்கு, நான் செஞ்ச பாவம், என் தலையெழுத்து இப்படின்னு உட்காந்து செஞ்சீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? துக்கம்தான் அனுபவம் ஆகும். துக்கத்தின் அலைகள் தான் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு செய்ய வேண்டியதா இருக்கு, என் தலையெழுத்து, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, எவ்வளவு வேலை செய்ய வேண்டியதா இருக்குன்ட்டு எல்லாம் நம்ம தலை மேல ஏத்து போட்டுட்டு அது துக்கத்தின் அலைகள் நம்ம தலையில வந்து விழுந்துரும். அது வந்து கர்ம பந்தனம் வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மாதிரி ஆகும். இதே நீங்க பாபாவுடைய சேவாஸ்தானத்துல நான் இருக்கேன்னு நினைச்சிட்டு செய்யும் போது குஷி தான் இருக்கும்னு சொல்றாரு. சேவையின் பந்தனத்தில் குஷி இருக்கும். ஆகையால் கர்ம பந்தனத்தை சேவையின் பந்தனமாக மாற்றி விடுபட்டவராகவும் அன்பானவராகவும் ஆகும்போது தான் பரமாத்மாவிற்கே பிரியமானவராக ஆகிடுவீங்கன்னு சொல்லி சொல்றாரு. இது வந்து எல்லா இடத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது, சென்ட்ரல்ல இருக்கிறவங்களுக்கு தான் பாபா சேர்த்து சொல்றாரு. இது எல்லாமே கர்ம பந்தனம் நினைக்காதீங்க.
தயவின் பந்தனமாக மாற்றிக்கிட்டு விடுபட்டவராக இருந்து எல்லாருக்கும் அப்பதான் நீங்கள் அன்பாக தெரிய முடியும். எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கன்றாரு. விடுபட்டவராக இருந்து அன்பானவராக இருக்கும்போது தான் பரமாத்மாவிற்கு பிரியமானவராக ஆகிடுவீங்கன்னு சொல்கிறாரு. சிலர் ஒரு சிலரை ரொம்ப பிடிக்குன்ட்டு அவங்களுக்கு மட்டும் எல்லாம் செஞ்சிட்டு இருப்பாங்க. மற்றவங்கள அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப பற்றா இருப்பாங்க. சிலரை விடுபட்டவன்றதுனால ஒரேடியாக விட்டுடுவாங்க. சிலரை கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கணும். எல்லாருக்கிட்டையும் விடுபட்ட அன்பான நிலை. இப்படி எப்படி சிவபாபா இருக்கிறார், எல்லார்கிட்டேருந்து விடுபட்டு தான் இருக்கிறாரு, அன்பாவும் இருக்கிறாரு. பிரம்மா பாபாவும் அப்படிதான் இருக்காரு. எல்லாருக்கிட்டேருந்து விடுபட்டு இருக்கிறாரு, அன்பாக தான் இருக்காரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். எல்லாம் என் குழந்தைன்ட்டு தான் எல்லாருக்கும் அன்பு கொடுக்குறாரு, சக்தி கொடுக்குறாரு. ஒருத்தவங்களை மட்டும் நான் நல்லா கவனிச்சுக்கிறேன், இன்னொருத்தவங்கள நான் கவனிக்க மாட்டேன், அவங்கள எனக்கு பிடிக்காது. இது விடுபட்ட அன்பான நிலை கிடையாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கும்போது தான் விடுபட்ட அன்பான நிலை. அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் பரமாத்மாவுக்கே பிரியமானவராக ஆகிடுறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஸ்லோகன்: சுயஸ்திதியின் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையும் கடந்து செல்பவர்கள் தான் சிரேஷ்ட ஆத்மா. யார் தன்னுடைய ஸ்திதி உயர்ந்த ஸ்திதியில இருக்காங்களோ, ஆத்ம ஸ்திதியில, சர்வசக்திவான் மாஸ்டர் சர்வசக்திவான் நான் சிவசக்தி என்ற ஸ்திதியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் எப்படி தெரியும், ஈஸியா இருக்கும். மலை மாதிரி பிரச்சனை கூட அவங்களுக்கு பஞ்சாயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் சுயஸ்திதி மூலமா கடந்து போறவங்க தான் இந்த டைம்ல சிரேஷ்டமான ஆத்மான்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.